ඔබ අසා සිටින්නේ ரெவரண்ட் ரோபர்ட் மித்ரனேசன் தேவகத்துமாගේ தேவ பணிவிடை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெவரண்ட் ரோபர்ட் மித்ரனேசன் அவர்களின் தேவ செய்தி. Amen. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய கிருபைக்கு நன்றி சொல்லுவோம். කරුණාකර වාඩි වෙන්න. Amen. Amen. Hallelujah. Hallelujah. எகிப்திலே ஆண்டவர் வாதைகளை அனுப்பின பொழுது මිස්රේ නුවසේ වසංගත එවන කල அவர் சொன்னார் அந்த கூடாரத்துக்குள்ளே வராத ஒவ்வொன்றின் மேலும் அது அழிவை கொண்டு வரும். මෙසරක කුඩාරණ අපට සමකනා කිරීමේ විනාශය சொல்லுங்க கர்த்தருடைய பிள்ளை කරනවා සෝමනාසික දලේ கர்த்தருடைய ஆவியானவர் அசைவார். විනාශක ආත්මව සක්මන් කරනවා கர்த்தருடைய வார்த்தைகள் அனுப்பப்படுகிறது. විනාශක වදන් නැවුලා அதை மாற்ற வல்லமை විනාශ කරන්න බලවත් மாற வேண்டும். විනාශ වෙන්න ඕනේ மாற முடியும். විනාශ වෙන්න පුළුවන් மாறுவேன். මම විනාශ වෙන්නේ. ஆமென். ආමේන්. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தயவு செய்து உட்காருங்க. කරුණාකර වාඩි වෙන්න දෙවෙනි වාසය අප්පා. I'm sure මම අනිවාර්යයෙන්ම දන්නවා கர்த்தர் உங்களோடு இடைப்பட போகிறார். දෙවෙනි වාසය වස්සංග ක්‍රියා කරන්න යනවා. Amen. ආමේන්. Hallelujah. Hallelujah. இந்த நாட்களுக்காக நான் தேவனுடைய பாதத்திலே அநேக தடவை காத்திருந்தேன். அது மணித்தியாலங்கள் காத்திருந்தேன். මේ දවස්වල මම උන්වහන්සේක මුඛේ පැය ගණන් මම කාලය ගත කරා. அநேகத்தை நான் கற்றுக்கொண்டேன். බොහෝ දේ මම ඉගෙන ගත්තා. அநேகத்தை தேவன் எனக்கு காண்பித்துக் கொடுத்தார். බොහෝ දේ දෙවියන් වහන්සේ මට පෙන්වා දුන්නා. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு ஏற்ற விதத்திலே உங்களுடைய விளக்கங்களை கற்றுத் தருவார். මම හිතන ශුද්ධාත්මයන් වහන්සේ උන්වහන්සේට යුතු ආකාරයෙන් උන්වහන්සේ පැහැදිලි කළ අපට දෙයි. Amen. Amen. Hallelujah. Hallelujah. வெளிநாடுகளில் உள்ளவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். නැවත පිටස්තර දේශයේ සමකනව සාධේ 25வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். මතේ විශ්වාසනි පරිචිත ஆண்டவருக்கு தாளந்துகளை கொடுத்த பொழுது උන්වහන්සේ තලන්ත දීලා அவனுடைய திறமைக்கேற்றதாக என்று சொல்லப்படுகிறது. ඔවුන්ගේ දක්ෂකමට යුතුව ஆண்டவராகிய இயேசு பிரசங்கத்தை செய்த பொழுது ස්වාමී යේසුස් වහන්සේ දේශනා කරන අසුව உவமைகளை கொண்டு வந்த பொழுது උපමාවන් ගෙනෙන කල அவர் அவர்களுக்கு விளங்கக்கூடியதாக கர்த்தர் கொடுத்தார். ඔවුන්ට තේරුම් ගන්න පුළුවන් විදිහට තමයි උන්වහන්සේ දුන්නේ. சபையிலே நாங்கள் அநேக செய்திகளை அநேக விதத்திலே நாங்கள் கேட்கிறோம். සභාවේ බොහෝ දෙනා අපි බොහෝ දේශනාවන් බොහෝ ආකාරයෙන් විවිධ ආකාරයෙන් අහනවා. ஆண்டவர்களுடைய உள்ளங்களை அறிவார். උන්වහන්සේ අපගේ හදවත් දන්නවා. Amen. Hallelujah. உங்களுக்கு பக்குவப்படுத்தி அந்த வார்த்தைகளை கொண்டு வருவார். උන්වහන්සේ අපට ඒක පැහැදිලි කරලා ඒ වචනය අපට ගෙනත් දෙයි. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Praise be to God. ප්‍රශංසාවේ மாதம் முழுக்க நாங்கள் அக்கினியை குறித்து தேவனுடைய அக்கினியை குறித்து திங்கட்கிழமையிலே நாங்கள் தியானித்துக் கொண்டு வந்தோம். දැන් මේ මුළු මාසෙමත් උන්වහන්සේගේ ගින්න ගැන සවදා දින අපි භාවනා කරගෙන ආවා. But today God is going to do something new. නමුත් දෙවෙනි මාසෙත් දවසේ අලුත් දෙයක් කරන්න යනවා. ஒரு புதிய எதிர்பார்ப்பை, අලුත් බලාපොරොත්තුවක්. ஒரு புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே சபையுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதை நடப்பிக்க ஆயத்தமாக. ඔබගේ ජීවිතයේ සභාවේ ජීවිතයේ උන්වහන්සේ අලුත් දෙයක් කරන්න අද පටන් இந்த ගන්නවා. அக்கினி கொஞ்சம் வித்தியாசமான அக்கினியா මේ இருக்கு. ගින්න ටිකක් වෙනස් ආකාරයකින් ඉන්නා. இவ்வளவு நாள் நாங்கள் பார்த்தோம் வானத்திலிருந்து அக்கினி வந்தது. දැන් මෙච්චර කාලයක් අපි ස්වර්ගයේ නැත්නම් ආශිෂ්ඨයේ ගින්න Amen. පැනනවා. Hallelujah. இப்போது பார்க்கிறோம் இப்போது பார்க்க போறோம் வானத்திலிருந்து அக்கினி எப்படியாக எங்களுக்குள்ளே காரியங்களை நடப்பித்து பெரிய காரியங்களை திருப்ப போகிறது. දැන් අපි බලන්න යන්නේ ආශිර්වාදයෙන් ගින්න අපි තුල කරපු මහත් දෙයක් නැත්නම් පුදුම දෙයක් මොකක්ද කියලා අපි බලන්න යනවා. Hallelujah. Hallelujah. God is going to bring you a new birth into your life. දෙවෙනි ඔබගේ ජීවිතේ අලුත් ගින්නක් ගෙන දෙන්න යනවා. ஆயத்தமாகுங்கள். ඔබ සූදානම් වන්න. Amen. புதிய பிள்ளை வீட்டுக்கு வருதுன்னு சொன்னால் நாங்கள் வீடை முழுக்க ஆயத்தப்படுத்துவோம். අලුත් දරුවෙක් නිවසරණ අපි ගේ මුල්ලට සම්පූර්ණ සූදානම් කරනවා. அதுபோல இனி வரப்போகிற காலங்களுக்கு நீங்கள் இப்பவே உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ඒ වගේ මතු පැමිණෙන කාලට ඔබ දැන්ම ඔබ සූදානම් என்ற கொரிந்தியர் புத்தகத்திலே சொல்லப்படுகிறது. මත කොරින්ති පොතේ කියනවා கர்த்தர் உங்களுக்காக தனது ஆதீனத்திலே வைத்திருக்கிறவைகளை උන්වහන්සේ අපි වෙනුවෙන් ඒ කලින්ම තබා තිබුණු දේ எங்கள் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, අපගේ දෙලතුල දැක්කෙත් නැහැ අපගේ எங்கள் இதயத்திலே தோன்றவும் இல்லை. අපගේ හදවතේ නැගුමෙත් නැහැ. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர், නමුත් ශුද්ධාත්මයන් சொல்லுங்க, වහන්සේ பரிசுத்த ஆவியானவர், ඔබගේ ශුද්ධාත්මයන් වහන්සේ அக்கினி ஆவியானவர், ඒ ගිනිමේ அக்கினியாய் இறங்குகிறவர் ගින්නක්ෙන් බැස පැමිණෙන තරම් அதை වහන්සේ எங்களுக்கு கொண்டு வந்து புடமிட்டு எடுத்து காட்டுவார். ඒ දේ උන්වහන්සේ අපේ අතර ගෙනල්ලා ඒක ඔපදම්ම අපේ අතර පෙන්වන්නට යනට අපි තුල ගමනවා. சுத்திகரித்து கொண்டு வந்து கொடுப்பார். උන්වහන්සේ ඒක පවිත්‍ර කරමින් பரிசுத்தமானதை கொடுப்பார். ඒ ශුද්ධ වූ පවිත්‍ර දේ දෙන්න அது යනවා. எங்களை அழிக்க அல்ல, ඒක අපේ විනාශ කරන්නට නෙමෙයි. எங்களை கட்டுவதற்கு, අපි ගොඩනගන පිණිස எங்களை உயர்த்துவதற்கு, අපි ඔස්සවන පිණිස தேவனுடைய ராஜ்யத்தை எடுத்துச் செல்லும் දෙවියන්සේගේ රාජ්‍ය රැගෙන යන පිණිස ஆண்டவருடைய மகிமையை கொண்டு வருகிறார். උන්වහන්සේගේ මහිමය ගෙන அந்த දෙන පිණිස மகிமையோடு உங்களுடைய கனம் வருகிறது. ඒ මහිමය සමග ඔබේ ගෞරවය அந்த පැමිණෙනවා. மகிமையோடு உங்களுடைய புகழ்ச்சி வருகிறது. ඒ මහිමය සමග ඔබේ කීර්තිය පැමිණෙනවා. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், ආබ්‍රහම්
එතකොට උන්වහන්සේ කිව්වා பேரை நான் புகழ்ச்சிக்குரியதாய் மாற்றுவேன். ඔබගේ නාමය මම කීර්තිමත් කරන්න යනවා. அவரை நாங்கள் உயர்த்தும் பொழுது තවත් අපි උන්වහන්සේ அவருக்கு நாங்கள் கனத்தை கொண்டு வருவோம். උන්වහන්සේට ගෞරවය දෙනකොට Amen. Amen. Hallelujah. Hallelujah. அவர் எங்கேயோ උන්වහන්සේ කුමන ස්ථානද? நாங்கள் உட்கார செய்து விட்டார். එමේ ස්ථානේ අපවත් වාඩි වෙන්න උන්වහන්සේ සලස්සලා உயர ඉවරයි. விரும்புகிறவர்கள் උසස් වෙන්න කැමති වෙන අය அவரை உயர்த்துங்கள். උන්වහන්සේ ඔසවන්න. அவரை உயர்த்துங்கள். උන්වහන්සේ ඔසවන්න. ஆமென். ஆமென். Hallelujah. Hallelujah. இன்று நாங்கள் திருப்போம் நியாயாதிபதிகள் புத்தகத்துக்கு நாங்கள் கடந்து போவோம். අද පොඩ්ඩක් විනිශ්චයකාරක පොතට Hallelujah. Hallelujah. ප්‍රශංසා වේවා. ஏன்னா நீங்கள் அநேக காலங்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த விடுதலை, சுகம், அற்புதம், அதிசயங்களை கர்த்தர் இந்த ராப்பொழுதிலே செய்ய தொடங்க போகிறார். ඔබ බොහෝකලසේ බලාපොරොත්තු හාස්කම පුදුමදේ උන්වහන්සේ රාත්‍රියේ කරන්ට යනවා. Amen. You have waited so long. ඔබ බොහෝ කාලයක් බලාගෙන සිටියා. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காத்திருந்தது போதும். ලංකා බලාගෙන ඔබ රැඳී සිටියා ඇති. Amen. Amen. அங்கலாய்த்து காத்திருந்தது போதும். ඔබ තැති ගන්න මේ සුසුල්ලමේ බලාගෙන இது සිටියා. அங்கலாய்க்கிற காலம் அல்ல. මේ සුසුම්ලන කාලයක් නෙමෙයි. இது எடுத்துக்கொள்ளுகிற காலம். මේක අරගන්නා වූ எங்களுடைய කාලයක්. பெற்றுக்கொள்ளுகிற අපේ காலம். දේ ලබා ගන්නා වූ කාලයක්. Amen. Amen. Hallelujah. Hallelujah. எங்களுடைய பெற்றுக்கொள்கிற காலம். අපේ දේ ලබා ගන්නා இந்த වූ කාලයක්. காலத்தை நாங்கள் விட்டுவிடக் கூடாது. මේ කාලය අපි අපිට ஏனென்றால் எங்களுக்குரியதை நாங்கள் எடுத்துக்கொள்ளாவிட்டால் අපිට යුතු දේ අපි අරගත්තේ නැත්නම් சத்துரு அதை பறித்துக் கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார். සතුනායක උදුරා ගන්න සූදානමේ திருடிக் සිටිනවා. கொள்ள ஆயத்தமாய் ඒක இருக்கிறார். සොරකම් කරන්න සූදානමේ அவர்களுக்கு සිටිනවා. முன்பாகவே ஆயத்தமாகி விட்டார். අපිට කලින්ම සූදානම් වුණා. கர்த்தர் இவர்களுக்காக வைத்திருக்கிறதை நான் அபகரித்துக் கொள்ள வேண்டும். දෙවියන් වහන්සේ මොන්පුනේ තවාතුමනේ මම උදුර ගන්න ඕනේ. Amen. Amen. Hallelujah. 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 ஆகவே நாங்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். එම නිසා අපි අවදි වෙ සිටින්න ඕනේ. Amen. Amen. So you have waited so long. ඔබ බොහෝ කාලයක් බලාගෙන සිටියා. But you couldn't move forward. නමුත් ඔබ ඉදිරියට යන්න බැරුව நீங்கள் තිබුණා. எப்பொழுது முன்னுக்கு காலடி எடுத்து வைத்தாலும் நீங்கள் பின்னுக்கு போறவர்களாய் இருந்தீர்கள். ඔබ යම් මොහොතක ඉදිරියට ඔබ පාතකොත් නැවතත් ඔබ පසුපසට යන්න நீங்கள் කියලා எப்பொழுது காலடி எடுத்து வைத்தாலும் அதிலே ஒரு தடை உண்டாகி கொண்டிருக்கிறது. ඔබ තවත් ඉදිරියට පාතක එමෙස්සන අපට බාධාවක් But වන්නේ. God says, I'm going to send a fire in front of you. නමුත් දෙවියන් වහන්සේ නම් ඉදිරියට මම ගින්නක් ඉවන්ට எதிரிகளுடைய தடைகள் எல்லாவற்றையும் சுட்டரிக்கப்பட போகிறது. විද්‍යාකාරක සෑම බාධාවක්ම පුරුසාදව தகர்த்த முடியாததெல்லாம் தகர்த்தப்பட்டு ඒ පහ කරන්න බැරි දේවල් සියල්ල පහ කරලා தேவனுடைய மகிமையோடு புறப்பட்டு செல்லும். දෙවියන් වහන්සේගේ මහිමෙන් පිටත් அப்பொழுது වෙනවා. ஜனங்கள் கேட்க ඒකට போவார்கள், ජනතාව අසන්නට යනවා. இவர்கள் யார்? ඔවුන් කවුද? இவர்கள் யார்? ඔවුන් කවුද? இவ்வளவு காலங்கள் මෙච්චර කාලයක් இவன் தானா? ඔවුන් මේද මොහොත இவன் தானா? ඔවුද මේ இவன் පුද්ගලයා? தானா? මේද මේ පුද්ගලයා? அப்பொழுது கேட்க போறார்கள், இவர்கள் யார்? දැන් නාට්‍යන ඔවුන් කවුද? இவர்கள் யார்? ඔවුන් කවුද? கலிலேயர் அல்லவா? ඔවුන් ගලිලේ නෙවෙයිද? இவர்களுக்கு எப்படி இப்படியான காரியங்கள் நடைபெறும்? ඔවුන්ට කොහොමද මේ වගේ දේවල් සිදු වුනේ? நாங்களும் எவ்வளவோ முயன்று අපි பார்த்து බොහෝසර උත්සාහ நாங்கள் அவ்வளவோ காலங்கள் ஜீவித்திருக்கிறோம் இந்த අපි தேசங்களில். මේ දේශේ බොහෝ කාලයක් ජීවත් වුණා. நாங்களும் இந்த பெண்டமிக்கலால தான் கடந்து අපි මේ வந்தோம். වසංගතය පසු කරගෙන ஆனால் තමයි යන්නේ. இவர்களுக்கு எப்படி ஆயிற்று? ඔවුන්ට මේක කොහොමද සිදු වුනේ? இது அவரால் ஆயிற்று என்று சொல்லுவோம். ඒක උන්වහන්සේ විසින් සිදු වුණු දෙයක් කියලා ඔබ කියන්න යනවා. එයාට සෝවාන් හalleluya කියන්න. Hallelujah. Hallelujah. Praise God. ප්‍රශංසා වේවා. Praise God. ප්‍රශංසා වේවා. ஆண்டவர் அக்கினியில் இருந்து மோசேயோடு பேசினார் என்று நாங்கள் பார்த்தோம். අපි දැක්කේ උන්වහන්සේ ගින්නේ සිට මොසෙස් සමග කතා කරා. Hallelujah. Hallelujah. Praise be to God. ප්‍රශංසා වේවා. யாத்ராகமம் 3வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். අපි නික්මෑම තුන්වෙනි පරිච්ඡේදය දකිනවා. முட்செடியிலே தோன்றின தேவன் முட்செடியிலே இருந்து அக்கினியிலே இருந்து பேசின தேவன். ඒ කටුපන්දර තුල උන්වහන්සේ ගින්නක් මෙන් ගින්නේ සිට උන්වහන්සේ කතා කරා. ஒன்று ராஜாக்களின் புத்தகத்திலே பார்க்கிறோம், எலியா அங்கு ஏற்படுத்தின பலிபீடத்திலே அக்கினியை அவர் அனுப்பி அந்த இடத்திலே கர்த்தரே தேவன் என்பதை காண்கிறோம். පළවෙනි රාජ්‍යයේ පොතේ දක්වන එමෙසන එලියාගේ පූජාව සූදානම් කරගම උන්වහන්සේ ගින්නක් මෙන් පැනලා උන්වහන්සේ ගින්නමේ දෙවියන් இன்னைக்கு நாங்கள் වහන්සේ நியாயாதிபதி புத்தகத்திலே இந்த ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை நாங்கள் கண்டுகொள்ளலாம். අද අපි විනිශ්චයකාරයෙක් පුතේ සිට වෙනස් වූ දෙයක් අපි බලන්න යනවා. அது பிரயோஜனமான காரியம். ඒක ප්‍රයෝජනවත් දෙයක්. So 13வது அதிகாரம் சொல்கிறது, 13 වෙනි පරිච්ඡේදයේ කියනවා இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் ඉස්රායල් පුත්‍රයන් නැවතත් கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியினால் ස්වාමීන් වහන්සේගේ ඇසම්මේ නපුරු දේ තිබුණ දේ කෙලෝය. கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுத்தார். ස්වාමීන් වහන්සේ දොල් පිරිසරුන්ගේ අතර 40 සවර්ධකට පාවා දුන්සේ. God is always having a timetable. දෙවියන් වහන්සේ සෑම වෙලාවම කාලසටහනක් තිබෙනවා. சொல்லுங்க, ஆண்டவரிடத்திலே கணக்கு
கணக்கு அட்டவணை இருக்கிறது. ඔබ කියන වාසිය අතර ගණන් බැලීම නැත්නම් ඒ කාලසටහන තිබෙනවා. Amen. Hallelujah. Hallelujah. Because எங்களுடைய காலங்கள் அவருடைய கருத்திலே. මතපගේ කාලෙන් වාසියගේ දැක්ක තිබෙනවා. Amen. Amen. Hallelujah. அவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கால அட்டவணையை வைத்து கொடுக்கிறார். වාසිය සෑම දෙයකම එක්ස්ට්‍රා කාලසටහනක් තමයි දෙන්නේ. மறுபடியும் ඔව් නැවත இஸ்ரவேலில் கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்தபடினாலே දෙවියන්ගේ අසමේ නපුරුදේ කරපු නිසා 40 வருஷம் ஆண்டவர் மீண்டுமாக 40 අවුරුද්දක් වාසිය නැවත அங்கு பெலிஸ்தியரின் கையிலே அவர்களை கொடுத்தார். පිළිසරුගේ දෑතනම පාවා දුන්සේක. அப்பொழுது தான் வம்சத்தனாகிய சேரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். ඒ දාන්ගේ වාසියට අයිතිව සෙරා එක්තරා මිනිසෙක් විය. மனோவா என்ற ஒரு மனுஷன் இருந்தான். ඔහුගේ නම මනෝවාය. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தான். ඔහුගේ භාර්යාව වඳව දරුවන් නොලබ සිටියාය. வம்சத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். දාන්ගේ වංශය ගැන ඔබ දැනගන්න ඕනේ. யாக்கோபினுடைய இரண்டாவது மனைவி ஆகிய යාකෝබ්ගේ දෙවෙනි භාර්යාව වන அது நாங்கள் பார்க்கிறோம் ராகேல் එමෙසර අපි දන්නවා රාකේල් தனக்கு பிள்ளை இல்லை என்று தெரிந்தவுடனே අපට දරුවන් නැති බව දැනගත්ත ගමන් தனது வேலைக்காரியை தன் புருஷனுக்கு கொடுக்கிறாள். அவள் மூலமாக அந்த பிள்ளை தனக்கு கிடைக்க வேண்டும். තමාගේ වැඩකාරයෝගේ ස්වාමිපුරුෂයන් දෙනවා ඒ තුලින් ධර්මයක් ලබා ගන්න පිණිස. அப்படியான தேவ திட்டத்துக்கு மீறுதலாய் வந்த ஒரு சந்ததி இந்த சந்ததி. ඒ වගේ දෙවියන්ගේ සැලසුමට විරුද්ධව ආපු පරම්පරාවක් තමයි මේ පරම්පරාව. Amen. Amen. Hallelujah. சில சமயங்களிலே நாங்கள் செய்கிற காரியங்கள் සමහර අවස්ථාවල අපි කරන දේවල් எல்லாம் நீதியும் நியாயமானது என்று சொல்ல முடியாது. හැමදේම ධර්මිෂ්ඨ නැත්නම් නීතියට අනුකූලව ஆனால் தேவன் மனுஷனுடைய பலவீனங்களை அறிந்ததினாலே ඒ දෙවියන්ගේ මනුස්සයන්ගේ දුර්වලතාවයේ தீமையை ධර්මිෂ්ඨ நன்மையாய் மாற்றுகிற தேவன். ඒ අයහපත යහපත ලෙස වෙනස් කරන දෙවියන් වහන්සේ. Amen. ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே சொன்னார், ආබ්‍රහම්ට කිව්වා நான் உனக்கு சந்ததியை பெருக்குவேன். මනුබට ඔබගේ පරම්පරාව වැඩි කරනවා. சாராள் பொறுமை இழந்து விட்டான். සාරාගේ ඉවසීම අයිනෝ ஆகார் ஆகாரை கொடுத்தான். අනිසා ආගම පාවා දුන්නා. ஆகாரினாலே ஒரு சந்ததி வந்தது. ආගතුලේ පරම්පරාවක් ආවා. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் இதை திட்டமிடவில்லை. නමුත් දෙවියන්ගේ මම මේක සලසන ஆனால் කරේ நீ නැහැ. இதை செய்தபடியினாலே මේක කරපු නිසා அந்த சந்ததியை நான் ஆசீர்வதிக்கிறேன். ඒ පරම්පරාවට මම ආශිර්වාද කරනවා. ஆனாலும் சாராளின் ஊடாக உனக்கு பிள்ளை உண்டு. නමුත් සාරාතුලින් ඔබට දරුවෙක් බිහි වෙන්න இங்கே යනවා. அதே போலதான். ඒ වගේම තමයි මේ ස්ථානයේ. Amen. Amen. Hallelujah. யாக்கோபு ஒரு ராகேலை விரும்பினால் යාකෝබ් රාකේල්ට කැමති. ராகேலுக்காக அவன் தியாகம் செய்தான். රාකේලට බොහෝ දේ කැප කරා. ராகேல் නමුත් රාකේල් தேவ நேரத்தை அவர் கவனிக்கவில்லை. දෙවියන් වහන්සේගේ වේලාව ගණන් ගත්තේ නැහැ. அவள் நேரத்துக்கு முன்பாக செயல்பட விரும்பினாள். ඒ කාලයට ප්‍රථම ක්‍රියා කරන්න කැමති වුණා. காரணம் ஏன் தன் சகோதரி அங்கு பிள்ளைகளை பெற்றுக் கொண்டு හේතුව කුමක්ද? තමාගේ සහෝදරිය දරුවන් හදාගත්තු නිසා. உங்கள் காலத்துக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும். ඔබගේ කාලය වෙනුවෙන් அந்த ඔබ බලා காலத்தை සිටින්න. தவறவிடக் கூடாது. ඒ කාලය ඔබ වරද அந்த ගන්න එපා. காலத்தை அறிகிற அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ඒ කාලේ දැනගන්න දැනගැනීම අපි ලබා ගන්න ඕනේ. கேட்கிறதுக்கு காதுள்ளவர்கள் கேட்கலாம். අසන්ට කන් ඇත්තෝ අසත්වා. அநேக காரியங்களை எனக்கு விளங்கப்படுத்துவதற்கு இப்ப டைம் இல்லை. මම ඔබට බොහෝ දේ පැහැදිලි කරන්න මට කාලය වෙලාව නැහැ. Amen. Amen. அப்போ இந்த தான் குடும்பம் ඒතර මේ දාන්නේ වංශය எப்பொழுதும் தேவனை விட்டு விலகுற குடும்பமாய் இருந்த நல்ல சந்ததியாய் இருந்தது. සමහරවිට දෙවියන් වහන්සේගෙන් ඈත් වුණා නැත්නම් අයින් වුණා පරම්පරාවක්. இஸ்ரவேலுக்குள்ளே அதிகமான விக்கிர ஆராதனைகளை கொண்டு வந்தவர்கள் இவர்களாய் இருந்தார். ඉස්රායල් දේශය තුළ ඉතාමත් ඒ රූප වන්දනා ගෙනාවු වංශයක් මොන් සිටියා. அடிக்கடி இஸ்ரவேல் சிறையிருப்புக்கு போறதுக்கு இவர்களே காரணமாய் இருந்தார். විටි විටි ඉස්රායල් ජනතාව වහල්කමට යන්න මොහොන් තමයි හේතුවක් වුණේ. ஆனால் அதற்குள்ளே ஒரு குடும்பம் இருந்தது. නමුත් ඒ තුළ ඒක එක්තරා පවුලක් සිටියා. அதுதான் மனோவாவும் அவள் மனைவி. ඒක තමයි මනෝවාසා ඔහුගේ භාර්යාව. எப்பேற்பட்ட பரம்பரையில வந்தாலும் கவலை இல்லை. ඔබ මොනවාගේ පරම්පරාවකින් ආවද කියලා உன் ප්‍රශ්න பரம்பரை எப்படிப்பட்ட விக்கிர ஆராதனைகள் இருந்தாலும் பரவாயில்லை. ඔබගේ පරම්පරාව මොනවාගේ රූප වන්දනා තුළ සිටියක් කමක් எப்படி නැහැ. சீரழிவான இடங்களிலே இருந்தாலும் பரவாயில்லை. මොනවාගේ අනවශ්‍ය දේ තුළ සිටියක් කමක් නැහැ. ஆனால் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். නමුත් දෙවියන් වහන්සේ ඔබව තෝරගත්තා. கர்த்தராலே குறிக்க வைக்கப்பட்டவர். ඔබගෙනම දෙවියන් වහන්සේ සීමාව නියම කරලා තිබෙනවා. ஆமென். Amen. நோவாவுடைய காலத்திலே ඒ නෝවාගේ කාලේ எல்லா ஜனங்களும் பாவம் செய்தார்கள். සෑම ජනතාවක්ම පව් කරා. ஆனால் நோவாவோ நீதிமானாய் அங்கே නමුත් இருந்தார். නෝවා මෙස්සානේ ධර්මිෂ්ඨෙක්ව සිටියා. ஹalleluya. හලෙලූයා. நோவாவை கர்த்தர் நீதிமானாய் கண்டார். දෙවියන් වහන්සේ නෝවාව ධර්මිෂ්ඨෙක් බවට දුෂ්වා. சோதம் குமாராவிலே இருந்த எல்லாரும் பாவம் செய்தார்கள். ඒ සදෝගවරට සෑම කෙනාම පව් කරා. ஆனால் லோத்தை ஆண்டவர் நீதிமானாய் கண்டார். அவர் நீதிமானாய் இருந்தார். නමුත් ලෝක දෙවියන් වහන්සේ ධර්මිෂ්ඨෙක් දැක්වූ ධර්මිෂ්ඨෙක්ව
සිටියා. So உன் சந்ததியிலே உன் பரம்பரையிலே கர்த்தர் உன்னை கண்டுகொண்டார். ඔබගේ වංශයෙන් ඔබගේ Hallelujah. Hallelujah. என் வீட்டிலே 4 சகோதரர்கள் 4 ஆண்கள். අපගේ පල්මානයේ දරුවන් 5 දෙනෙක්ට පිළිප 5 දෙනෙක් සිටියා පිළිග දරුවන්. ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். දෙවියන් වහන්සේ මාව තෝරගත්තා. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா අයි මම මේ දෙවට தேவ කියන්නේ அக்கினியை எடுத்துச் செல்வதற்கு දෙවියන් වහන්සේගේ ගින්න රැගෙන යන්න you are appointed. ඔබ ඇවිල්ලා නියම කර இந்த තිබෙනවා. இறுதி காலத்திலே ඒ අවසාන කාලේ மெய்யான அந்த அக்கினியை தூக்கி சுமந்து ඒ සැබෑව ගින්න தேவனுக்கு දරාගෙන மெய்யான ஆராதனையை செய்ய ඒ සැබෑව නමස්කාරය இந்த කරන්න அந்நிய தேசத்திலே මේ අන්‍ය දේශයේ கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட දෙවියන් වහන්සේගේ නාමය கர்த்தர் එසවෙන්න உன்னை தெரிந்து கொண்டார். දෙවියන් වහන්සේ ඔබ இந்த තෝරගත්තා. சபையை தெரிந்து මේ கொண்டார். සභාව இந்த තෝරගත්තා. பிள்ளைகளை உட்படுத்தி இருக்கிறார். ඒගොල්ලෝ අපේ පිරිසෙන්ට සැලසුවා. Amen. ආමේන්. மனுவா මනෝවා மனுவான்னு சொன்னால் ஆறுதல். ඒ මනෝවා කියලා කියන්නේ Place සැලසීම. of rest. සැලසීම සහනය. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அவன் கர்த்தருக்குள்ளாய் ஆறுதலை பெற்ற ஒரு மனுஷனையார். ඔව් දෙවියන් වහන්සේ තුලින් සැලසීම ලබාගත්තු පුද්ගලයෙක් அவன் என்ன சொல்லுகிறது? அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ඔහුගේ වචනේ මොනවද කියන්නේ? பாருங்க. බලන්න. அவன் பேர் மனோவா. ඔහුගේ නම මනෝවාය. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தார். ඔහුගේ භාර්යාව දරුවන් නොලබපු වඳව සිටියා. அந்த பிள்ளை பெறாத தன்மை வந்து ඒ දරුවන් නොමැති තත්ත්වෙනත් இஸ்ரவேல் தேசத்திலே ඉස්රායල් දේශේ ஒரு அவமதிப்பாய் இருந்தது. ඒකයි අගෞරවයක් තිබුණා. ஒரு அவமானமாய் இருந்தது. ඒකයි උට අවමානයක් තිබුණා. குடும்பத்துக்கு அவலட்சணமாய் இருந்தது. ඒ පවුලට ඒක ලස්සන නැතුව තිබුණා. குடும்பத்தின் තිබුණා. சீர்கேட்டுக்கு காரணமாய் இருக்கிறது. ඒ පවුලේ විනාශයට හේතුවක් වුණා. ஏனென்று சொன்னால் ஒரு மனைவி மலடியாய் இருந்தால் භාර්යාවක් වඳව සිටියා. அந்த கணவனுடைய பெற்றார் ඒ ස්වාපුරුෂයෙක් என்ன செய்வார்கள் என்று சொன்னால் මොකද කරන්නේ නා? அந்த பிள்ளைக்கு பதிலாக அந்த மனைவிக்கு பதிலாக இன்னொரு மனைவியை ஏற்படுத்த வேண்டியதாக இருந்தது. ඒ භාර්යාවට වෙනුවෙන් තවත් භාර්යාවකට ඔහුට සූදානම් කරලා දෙන්න යුතුව ஏனென்று சொன்னால் சந்ததி பெருகிறதுக்காக. මත ඔහුගේ පරම්පරාගත වංශයේ වැඩි වෙන පිණිස වර්ධනය වෙන පිණිස. Amen. ආමේන්. ஆனால் நாங்கள் இங்கே பார்க்கிறோம் මේ සනක් දකින්නවා. இந்த அவமானம், මේ අවඩම්බුව, அவலட்சணம், මේ අවලක්ෂණ තත්ත්වය, சீர்கேடு ඒ විනාශය, என்று சொல்லப்பட்ட அவலத்தையும் இவர் 2 பேரும் தாங்கி ඒ කියනව සෑම දෙයක්ම මේ දෙදෙනාම දරාගෙන ஒருவரை ஒருவர் அவர்கள் தாங்கிக் கொண்டார். එකිනෙකාව දරාගත්තා. නැත්නම් සලසව ගත්තා. Amen. ආමේන්. Hallelujah. 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 அவருடைய வாழ்க்கையில எத்தனை பாடுகள் பட்டிருப்பார்கள் என்று நாங்கள் நினைத்து பார்க்க முடியாது. අපිට සිතලා බලන්න බෑ උන්ගේ ජීවිතේ කිතර පීඩා දුක් எங்களுடைய கலாச்சாரங்களும் அப்படியே நாங்கள் பார்க்கிறோம். අපගේ සංස්කෘතියට අපි ඒ වගේ දකිනවා. அவர்கள் முன்னுக்கு போக முடியாது. දරුවන් නොමිතේ ඉදිරියට යන්න බෑ. என் வீட்டில் இருந்த பிள்ளைகளை தூக்க முடியாது. ඒකේ නිවසින දරුවන් වඩා ගන්න அது බෑ. அவர்களை முன்கொண்டு போறதுக்கு அவருடைய வாழ்க்கையை அவர்கள் தடை ඒ பண்ணுகிறார்கள். ඉදිරියට යන්න උන්ගේ ජීවිතේට බාධාවක් කරනවා. இப்படியான ஒரு பாடுகள் நிறைந்த இடங்களுக்குள்ளே அவர்கள் கடந்து මේ சென்றார்கள். වගේ පීඩාවන් පිරුණු තත්ත්වයක් තුළ තමයි උන් ගමන් කරේ. நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். අපි දැනගන්න ඕනේ. They had the rest in God. උන්ට දෙවියන් වහන්සේ තුළ ඒ සාහනය තිබුණා. Amen. ආමේන්. Hallelujah. හalleluya. ஆனால் அப்படிப்பட்டவரை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ඒ වගේම තමයි දෙවියන් වහන්සේ තෝරගත්තේ. சாரா, සාරා, ஹானா, ඒ හන්නා, ரேச்சல், රේචල්, எலிசபெத். එලිසබෙත්. Amen. ආමේන්. Hallelujah. Hallelujah. இஸ்ரவேலின் புஸ்தகத்தின்படி தோராவின் படி ඒෂියා පොතේ තෝරාට අනුව இந்த 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 23 பெண்கள் தேவ விசுவாசத்திலே இப்படியான காரியங்களுக்காக கடந்து சென்றிருக்கிறார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் මේ சொல்றாங்க. කාන්තාවන් 22 දෙනෙක් දෙවියන් වහන්සේ තුලින් මේ වගේ ගමන් කරා කියලා සොයාගෙන පවසනවා. Hallelujah. 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 They lived in Judah. அவர்கள் ஜூதாவிலே இருந்தார்கள். ඔය යුදයේ සිටියා துதிக்கிற இடம், ප්‍රශංසා ராஜரீகம் நிறைந்த இடம். ඒ රාජකීය පිරිසාණය Amen. ஆளுகைக்கு நியமிக்கப்பட்ட இடம். ඒ පාලනයට නියම කරපු ස්ථානය தேவனால் தெரிந்து கொண்ட இடம். දෙවියන් වහන්සේ තෝරගත්තු ස්ථානය. அவர்களுக்குள்ளே இருந்த நிந்தைகளும் பாடுகளுமோ அநேகமாயிருந்தது. නමුත් ඔවුන් තුළ තිබුණු නින්දාවන් සහ පීඩාවන් බොහෝමයක් තිබුණා. பார்க்கும் பொழுது அதுதான் நான் யோசித்தேன். මම මේක බලනකොට ඒක තමයි කල්පනා කරේ. சபைகளுக்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம், අපි සභාවට එනවා නමස්කාර කරනවා. අපි යාඥා කරනවා. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற பாடுகளை கர்த்தர் அறிகிறார். නමුත් ඔබ තුළ තියෙන මේ පීඩාවන් அநேக காரியங்கள் வெளியிலே எங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். ඕදේවල අපිට එළියට කියන්න පුළුවන්. Amen. Amen. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ பாரங்களை இத்தனை காலங்கள் சுமந்து கொண்டு வந்திருக்கிறோம். ඔබ බෝධනාගේ ජීවිතේ මෙච්චර
மனம் விட்டு பேசுகிறதுக்கு உங்களுக்கு இடம் இல்லாமல் இருக்கு. හදවත විවෘත කරනකොට කතා කරන්න බැරුව ඇති. Amen. Hallelujah. Hallelujah. மனுஷர்களாகிய நாங்கள் மாயாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். මන්ද මනුෂ්‍යයන් අපි මායාවක් විදිහටම ජීවත් எங்களுக்குள்ளே වෙනවා. என்ன நடக்கிறது என்று உண்மையாய் நாங்கள் பகிர்ந்து கொள்ள இடமில்லாமல் தவிக்கிறோம். ඇත්තටම අපිට කුමක්ද සිදුවෙන්නේ කියලා අපි බෙදා ගන්නට බැරුව අපි තැතිගැන්වෙ සිටිනවා. Though they were in disgrace, அவமானம் அவலட்சணமாய் இருந்தார். ඒ අවනම්ම නැත්නම් ඒ අවලක්ෂණම තිබුණා. அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் துணையாய் நின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியது. නමුත් උන් එකිනෙකාට උපකාරයක්ව සනසගෙන මේ සිටය කියලා අපි දකිනවා. அவர்கள் தேவனை விட்டு விலகவில்லை. ඔව් දෙවියන් වහන්සේගේ සිට ඈත් වුණේ නැහැ. Amen. Amen. Hallelujah. Hallelujah. This is one of the main point we have to learn to keep the fire going. මේක තමයි ගින්න රැකෙන්න අපි දැනගන්න ඕන ප්‍රධාන කරුණ. நாங்கள் பரிசுத்தாவியை பெற்றுவிட்டோம். අවිශුද්ධාත්මය ලබා ரட்சிக்கப்பட்டு ගන්නවා. விட்டோம். ගැලීම ලබා ஆனால் ගන්නවා. எங்களுக்கு எதுவும் இல்லை என்று நான் சொல்ல முடியாது. නමුත් අපිට කිසිවක් නැහැ எங்களுக்கு කියලා பிரச்சனை இல்லை என்று சொல்ல முடியாது. ප්‍රශ්නයක් பாரம் இல்லை என்று சொல்ல முடியாது. කිසිම බරක් නැහැ කියලා Amen. කියන්නේ நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பாரத்தை நாங்கள் மனுஷன் கணக்காய் தூக்கி சுமக்கிறோம். අපි යම් කෙනෙක් අපි යම් ආකාර බරක් අපි වසර ගානක් சிறிய උසුලා சிறிய දෙනවා. மூட்டைகளாய் கட்டி ஆங்காங்கே வைத்திருக்கிறோம். ඒ කුඩා කුඩා මූට්ටාවසෙන් බදලා අපි එමෙන්න நாங்கள் அதை பிறகு பார்க்கவும் விரும்பவில்லை. අපි ඒක විවෘත කරලා බලන්නත් කැමති නැහැ. இன்னைக்கு நீங்கள் வீட்டை போய் தேடி பாருங்க. අද ඔබ නිවසට කියලා හොයලා බලන්න. எத்தனை அனாவசியமான சாமான்களை நாங்கள் சுத்தி வைக்கிறோம். කොච්චර අනවශ්‍ය බඩු අපි පොඩි බඳලා තැන් තැන් වල මුල් වල තියලා තිබෙනවා. We don't want to throw it away අපි ඒක විසි කරන්න කැමති නැහැ. because some sort of experience, මන්ද අපිට some sort of remembrance, අපිට සම් මතකයක් තිබෙනවා. சிலருடைய வேதனைகளை நினைப்பதிலே நாங்கள் திருப்தி அடைகிறோம். සමහර අපගේ වේදනාවන් කල්පනා But කරනකොට God says, leave it away. නමුත් දෙවියන් කියන සියල්ල අත්හරින්න. You are not designed to carry the burden. ඔබ වෙන්නේ ඔබගේ බර කැඳවගෙන යන්න ඔබ කැඳවල නැහැ. ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே என்னிடத்திலே வாருங்கள். උන්වහන්සේ කියන වේසමේ බර උසලා සියල්ලනේ මා වෙත වරෙන්න. Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. Hallelujah. හලෙලූයා. ஒவ்வொருவரும் படுக்கைக்கு போகும் பொழுது සෑම කෙනාට නිදාගන්න යන්න ප්‍රථම ஒரு பெருமூச்சோடு ලොකු හුස්මක් අරගෙන நாளைக்கு ஒரு நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் கடந்து போவோம். හෙට දවසේ යහපත් දවසක් වෙන්න ඕන කියලා බලාපොරොත්තු වෙන තමයි අපි නින්දට යන්නේ. It is the truth. ඒක ඇත්ත. It is the truth. ඒක ඇත්ත. Amen. ආමේන්. Hallelujah. Hallelujah. Praise be to God. ප්‍රශංසා වේවා. நாங்கள் இங்கே பார்க்கிறோம். අපි මේ ස්ථන දකිනවා. அங்கு அவர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறவில்லை. ඔව් බලාපොරොත්තු වුණු දේවල් මේ ස්ථනයේ සිදු වුණේ නැහැ. ஆனால் ஒரு நாள் නමුත් එක දවසක් திடீரென்று විගසින් கர்த்தருடைய தூதன் அங்கே தோன்றினார். දෙවියන්ගේ දූතයා මේ ස්ථානයේ පැමිණුණා. Amen. ආමේන්. எத்தனை பேருக்கு கர்த்தருடைய தூதன் வீட்டு வாசல்ல வர வேண்டும்? ඔබ කීකරට දෙවියන්ගේ දූතයා ඔබගේ දොරකඩ ගාවට එන්න ඕනේ. God is ready to send his angels to your bedroom දෙවියන්ගේ කැමති දූතයෙක් ඔබගේ යහනට යවන්න. because he has a message for you. මන්ද ඔබ උත්තරන ඔබට දෙන්න පණිවිඩයක්. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு செய்தியை வைத்திருக்கிறார். උන්වහන්සේ ඔබේ යම් පණිවිඩයක් තබා තිබෙනවා. இந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை தூது அனுப்பியிருக்கிறார். දැන් මේ වෙලාව උන්වහන්සේ මාව දූතයෙක් විදිහට මේ ස්ථානට යවා තිබෙනවා. God is going to say something, do something, දෙවියන්ගේ යම් දෙයක් කියන්න කැමති bring යම් you දෙයක් some sort of understanding today. යම් තේරුම් ගැනීමක් උන්වහන්සේ දෙන්න කැමති. Amen. ආමේන්. எதிர்பாராத விதத்திலே බලාපොරොත්තු නොවන ආකාරයට அங்கு தூதனானவர் வந்து நிற்கிறார். මේ ස්ථානයේ දූතයා පැමිණෙනවා. தூதனானவர் வந்து ඒ சொல்லுகிறார், දූතයා පැමිණලා කියනවා. மூன்றாவது வசனத்தை பாருங்க. තුන්වෙනි වචනේ බලන්න. அந்த ஸ்திரீக்கு தூதனானவர் தரிசனமாகி ස්වාමීන් වහන්සේගේ දූතයා ස්ත්‍රියට පෙනී இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். බලව නුඹ වදව දරුවන් නොලබ සිටින්නේය. නුඹ නුඹ ගර්භණීය පුත්‍රයෙකු වදන්නේ. First of all, God is saying, බලමේ දෙවියන් වහන්සේ நீ කියනවා பலன் கொடுக்காமல் இருப்பது தேவனுடைய திட்டமும் அல்ல, சித்தமும் அல்ல. ඔබ පලන නොදෙන එක දෙවියන් වහන්සේ කැමැත්තකුත් නෙමෙයි, වහන්සේගේ සැලසුමකුත් නෙමෙයි. அது உன்னுடைய ஊழியமாய் இருக்கலாம், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கலாம், குடும்பமாய் இருக்கலாம், சபை வாழ்க்கையாய் இருக்கலாம், சமுதாயமாய் இருக்கலாம். நீ பெருக்கத்துக்குரிய
வேண்டியவனும் பலன் கொடுக்க வேண்டியவனுமாய் ඔබගේ පවුලේ ජීවිතය වෙන්න පුළුවන්, සමාජයේ ජීවිතය වෙන්න පුළුවන්, සේවයේ ජීවිතය වෙන්න පුළුවන්, ඔබගේ පුද්ගලික ජීවිතය වෙන්න පුළුවන්. දෙවියන් වහන්සේ කැඳවා තිබෙන பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதியாய் இருக்கிறார். අද ස්වර්ග රාජ්‍ය ප්‍රතිරූපණය කරන්න සිටින பரலோக ராஜ்யத்தின் பிரஜையாய் இருக்கிறார். ස්වර්ග රාජ්‍ය උරුමකාරයෙක්ව සිටින தேவனுடைய பெருக்கத்தை நீ பெற்றுக்கொண்டு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டியவனாய் දෙවියන් இருக்கிறார். වහන්සේගේ රාජ්‍ය ගෘහණීයව අනිවාර්යයෙන්ම රැගෙන යන්න ඕනේ. இதுதான் கர்த்தருடைய திட்டம். මේක තමයි දෙවියන් වහන්සේගේ සැලසුම. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Praise be to God. ප්‍රශංසා වේවා. கர்த்தர் இந்த ராப்பொழுதிலே உங்களுக்கு சொல்லுகிறார். දෙවියන් වහන්සේ මේ රාත්‍රියේ කොට කියනවා. இத்தனை வருஷங்கள் நீங்கள் இங்கே இருந்திருக்கிறீர்கள். ඔබ කොතන වර්ෂ ගණනක් මේ ස්ථානයේ සිටිනවා. அப்பிரயோஜனமாக்களாய் இருந்திருக்கலாம். ඔබ කිසිම ඒ කාලේ සෑම දෙයක් அப்பிரயோஜனமானவர்களாய் இருந்திருக்கலாம். பிரயோஜனமற்றவர்களாய் ඔබ இருந்திருக்கலாம். ප්‍රයෝජනයක් නැතුව ඉන්නේ නැති. ஆனால் ஆண்டவர் சொல்றார், අද වහන්සේ කියනවා நீ எனக்கு பிரயோஜனமானவர். නුඹ මට ප්‍රයෝජනවත් පුද්ගලයෙක්. Take it clearly. ඔබ ඒක පැහැදිලිව අරගන්න. நீங்கள் கர்த்தருக்கு பிரயோஜனமானவர். ඔබ දෙවියන් වහන්සේට எங்களுடைய ප්‍රයෝජනවත් காரியங்களை தான் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். අපි අපගේ දේවල් எங்களுடைய තමයි வேலை, எங்களுடைய குடும்பம், எங்களுடைய காரியங்கள் சென்று தான் இருக்கிறோம். අපගේ නිවස අපගේ ගෙදර වැඩ අපි இது செய்யத்தான் வேண்டும். මේ සියල්ල කරන්න තමයි ඕනේ. இவற்றின் ஊடாக கர்த்தர் உங்களை கட்டிக் கொண்டு இருக்கிறார். මේ සියල්ල තුළ උන්වහන්සේ ඔබ ගොඩනගාගෙන සිටිනවා. But that is not the main purpose. නමුත් ඒ ප්‍රධාන අරමුණ ඒක නෙමෙයි. The main purpose to advance the kingdom of God. ඒ ප්‍රධාන අරමුණ උන්වහන්සේගේ රාජ්‍ය ගොඩනැගීමයි. Amen. Amen. Hallelujah. Hallelujah. And அவர் ஒரு டிரெக்ஷனை கொடுக்கிறார். උන්වහන්සේ විශ්වාසයේ දිශාවක් දෙනවා. நீ திராட்சரசம் மதுபானம் குடியாதே, මුද්‍රික පානේ සරමීමක් නොවේ. தீட்டான எதிரை நீ புசியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. අපිට දෙයක් නොකා සිටින හැටියට බලාගෙන ඉන්න. நீ கற்பத்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். මක්සෙල්ම ගර්භණීය පුත්‍රයෙක් වදන්නේය. அவன் தலைமேல் சவரங்கத்தை படல ஆகாது. ඔහුගේ හිසට කිසි දැලපියක් නොපෙමිණි. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று මක්සෙල්ගේ දරුවා ගර්භයේ පට දෙවියන් වහන්සේ நசரேயனாய் இருப்பான். නාසරියෙකු විය යුතුය. அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்கும். ඔව් පිරිසුන්ගේ අතින් ඉස්රායල් ගලවන්නට පටන් ගන්නවා ඇතයි එයට කීවේ අය. Unexpected, බලාපොරොත්තු නොවුන දෙයක්. but a new hope. නමුත් ඒ බලාපොරොත්තුවක් තිබෙනවා. அவனுடைய வாழ்க்கை பிரயோஜனமற்றதாய் இருந்தது. ඔහුගේ ජීවිතේ කිසිම ප්‍රයෝජනයක් கர்த்தருடைய නැහැ. பார்வைக்கு அற்பமாய் இருந்தது. අනිත්‍යයේ බැලුමට එක ස්වර්ගයේ கர்த்தருடைய பார்வைக்கு அவலட்சணமாய் இருந்தது. අනිත්‍යයේ බැලුමට අවලක්ෂණව තිබුණා. சீர்கேடு உள்ளதாய் இருந்தது. ඒක නිකන් අප්‍රිය වලට තිබුණා. அவனும் நினைத்திருக்கலாம், ඔහු හිතාගෙන இனி என் வாழ்க்கையில் என்ன பிரயோஜனம்? දැන් මගේ ජීවිතේ මොන நீ ප්‍රයෝජනයක්ද? நினைத்திருக்கலாம், இதற்கு மேல் நான் என்ன செய்ய ඔබ முடியும்? හිතනවා ඊට වඩා මම මොනවද කරන්න But පුළුවන්? God says නමුත් දෙවියන් there වහන්සේ is කියනවා something is going to start beginning today. අද දවසේදී යම් අනිත්‍යයක් ඔබගේ இந்த ජීවිතේ ராமபோது புதிய காரியத்தை கர்த்தர் உனக்குள்ளே செய்ய தொடங்க இருக்கிறார். මේ රාත්‍රියේ දෙවියන් වහන්සේ ඔබගේ ජීවිතේ අනුන්දයක් පටන් ගන්නට යනවා. உனக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வருகிறார். ඔබට එක්තරා ஒரு බලාපොරොත්තුවක් புதிய දෙනවා. நம்பிக்கையை கொண்டு வருகிறார். අලුත් විශ්වාසයක් எவ்வளவு එනවා. பிரசங்கத்தை கேட்டு கேட்டு நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறது. එතරම් අපි දේශනාවන් අහගෙන කෙතරම් දුරට අපි நீங்கள் நினைக்கிறீர்கள், ඒ මොකද ඔබ நீங்கள் සිතනවා. பிரசங்கத்தை கேட்கும்படியாய் வரவழைக்கப்படுகிறீர்கள். ඔබ දේශනාව අසන පිණිස ඔබ කෙනවද நீங்கள் உங்களை கட்டுவிக்கும்படியாய் உங்களை ஆண்டவர் கொண்டு එහෙම வருகிறார். නැත්නම් දෙවියන් වහන්සේ ඔබ ගෙනවිත් ඔබ කොටන්න පිණිස செய்து முடிக்க வேண்டியது அங்கே இருக்கிறது. මම ඔබ කරන් නිම කරන්නට දේවල් බොහෝ දෙයක් சிருஷ்டிகள் காத்திருக்கிறார்கள். මෙවිල්ල බලා இந்த සිටිනවා. அக்கினி வழியிலே கொண்டு போகப்பட வேண்டும். මේක එළියට ගෙනියන්න ඕනේ. இந்த பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை நீங்கள் எடுத்துச் செல்ல මේ வேண்டும். පූජා ස්ලිපිට තින්නව ගෙනියන්න ඉන්න ඔබ ගෙනියන්න மற்றவர்கள் ඕනේ. கண்டுகொள்ள வேண்டும் மாத்திரமல்ல, අනිත්‍යව දැක්කන්න ඕනේ විතරක් නෙමෙයි. மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். අනිත් අය ඒක ලබා ගන්න. அப்போ நீங்கள் கொடுக்கிறவர்களாய் மாற ඒක வேண்டும். ඔබ දෙනේ ලෙස වෙනස් தேவனுடைய அக்கினியை எடுத்து கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். වෙනස්ගේ ගින්නරම ඔබ තව தேவனுடைய දෙන්න ඕනේ. அன்பை கொடுக்கிறவர்களாய் மாற වෙනස්ගේ வேண்டும். ප්‍රේමය ඔබ තවකට දෙන වෙලෙස தேவனுடைய වෙනස් ரட்சிப்புக்கு வழியை காண்பிக்கிறவர்களாய் மாற වෙනස්ගේ வேண்டும். ගැලීමට මාර්ගයක් ඔබ පෙන්වන්න ඕනේ. இதற்காகவே அந்த அக்கினியை கர்த்தர் உனக்கு ඒ கொடுக்கிறார். නිසා තමයි දෙවියන් වහන්සේ ගින්න ඔබ நான் அந்நிய பாஷை பேசுவதற்காக අන්‍ය அல்ல. භාෂාව හතරක් කතා කරන්න நான் නෙමෙයි. வரங்களை காண்பிக்கிறதுக்காக ඒ ගින්න அல்ல. හතරක් කරගන්න නෙමෙයි. God has something greater and better things. දෙවියන් වහන්සේ ඔබගේ ජීවිතයේ මුතුන් දෙයක් ඔබගේ ජීවිතේ තබා තිබෙනවා. Amen. Amen. Hallelujah. 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 The best part of the thing is, ඒ ප්‍රධාන කොටස තමයි මේ ස්ථානේ. இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் මෙච්චර ප්‍රශ්න මැදියේ அவள் தேவனுடைய தூதனானவரை அடையாளம் கண்டு கொள்ளுகிறார். ඒ දෙවියන් වහන්සේගේ
அவள் தேவனோடு இருந்த தொடர்பை விட்டு விடவில்லை. දෙවියන් වහන්සේත් එක්ක සම්බන්ධතාවය අත්හැරගන්න தேவனுடைய காரியங்களை அடையாளம் காணக்கூடியதாய் அவள். දෙවියන් වහන්සේගේ දේවලයි සලකුණු ආකාරයෙන්ම දැක ගන්න පුළුවන් වුණා. Can you identify the angel of God when God sent that angel? දෙවියන් වහන්සේගේ දූතයව දැනට ඔබට පුළුවන් දී දූතයව හඳුනගන්න. செட்டை இல்லாத தூதன் தான் வருவான். පියාපතේ දූතයෙක් තමයි එන්නේ. நாங்கள் நினைக்கிறோம் பிசாசு என்று சொன்னால் கொம்பு வச்சு கொண்டு வருவான். අපිට යක්ෂයා කියන්නේ අන් දෙකක් තියාගෙන තමයි එන්නේ කියලා. ஏஞ்சல் என்று சொன்னால் செட்டை வச்சு கொண்டு வருவான். දූතයා කියන්නේ පියාපතේ වීදගෙන ඉන්න ඕනේ. You have to understand who God appointed you, and you have to understand who the devil appointed for you. ඔබ දැනගන්න ඕනේ දෙවියන් වහන්සේ නියම කරපු දූතයා කවුද? ඒ වගේ මෙසරනේ යක්ෂයාවත් ඔබ දැනගන්න. பிசாசு யாரை நியமித்து உங்களை வஞ்சிக்க விரும்புகிறான்? යක්ෂයා කාව නියම කරලා ඔබ වංචාවට ලක් தேவனுடைய தூதனானவர் யார் என்றோ கண்டுகொள்ள கூடிய அந்த அனந்த ஞானம், அந்த வெளிப்பாட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவ பிரசன்னத்திலே நாங்கள் நிற்க வேண்டும். ඒ දෙවියන් වහන්සේගේ දූතයා කවුද කියලා අපි හරියාකාරව හඳුනගන්න දැනගන්න ඕනේ නම් අපි උන්වහන්සේ අපිට වාරස් වෙන්න ඕනේ. මෙසන අපි දකිනවා இந்த மனைவியும் தேவ பிரசன்னத்திலே நிற்கிறவர்களாய் මේ මනවසවගේ භාර්යාව දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ සිටිනවා. தேவதூதனை அடையாளம் காணக்கூடியதாய் මත දෙවියන් වහන්සේගේ දූතයවුන්ට හරියාකාරව දැනගන්න පුළුවන් වුණා. அவள் ஓடி போகிறாள். ඒ දුවගෙන යනවා. Here we see the openness. එමෙසනේ විවෘතභාවයක් තිබෙනවා. அவள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு இடம் ඒ බෙදා ගන්න පුළුවන් එකම ස්ථානය அவளுடைய கணவன். ඔහුගේ ස්වාපුරුෂයා. அவள் ஓடி போய் சொல்லுகிறாள், ඒ දුවගෙන ගිහිල්ලා කියනවා ஒரு தேவனுடைய மனிதன் வந்தார், ආදිවාසීගේ මිනිස්සෙක් ආවා. அவர் எனக்கு இதை இப்படியாக சொன்னார். ඔහු මට මේ ආකාරයෙන් කිව්වා. நான் ஒரு பிள்ளையை கற்பந்தரிக்க போகிறேன். ඔබ ධර්මයේ ගැප් ගන්න යනවා. Amen. ආමේන්. Hallelujah. හalleluya. அதை இப்படியாய் வளர்க்கும் வரை நான் இப்படியாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ඔව් මේ වගේ හදාගන්න තුරු මම මේ ආකාරයෙන් ඉන්න ඕනේ කියලා දෙවියන් වහන්සේ පැවසුවා. உடனே மனோவா என்ன செய்கிறார்? වික්ෂින් මනෝව වුණාද කරන්නේ? இந்த வசனத்தை வாசித்து பாருங்க. මේ වචනේ කියවලා බලන්න. 7வது வசனம் சொல்லுகிறது, 7 වෙනි වගන්තිය කියනවා அவள் என்னை நோக்கி இதோ கற்பந்தரிக்கிற குமாரனை பெறுவாய், ஆதலால் திராட்சரசமும் மதுபானம் குடியாமலும் தீண்டாமல் புசிக்காமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கு என்று நசரேயனாய் இருப்பார் என்று சொன்னார் என்றார். නුඹ ඔහු මට කතා කොට බලන ඔබ ගර්භණී පුත්‍රයෙක් වදන්නේ. ඒ නිසා දැන් ඉතින් ඔබ මුද්‍රිකපාණේවත් සරබීමවත් නොමි අපවිත්‍ර කිසි දෙයක් නොකාශට පන්න මක්නිසාද ඒ ධර්මා ගර්භේ පටන් මරණ දවස දක්වා ස්වාමීන් වහන්සේට නාසරික වී යුතුය කීවාය. நாங்கள் பார்க்கிறோம், உடனே மனோவா தேவனை நோக்கி வேண்டுகிறார். මේසර වික්ෂේපණ මනෝව දෙවියන් වහන්සේට කණ්ඩායම් කරනවා. என்ன மாதிரி வேண்டுகிறான்? මොනවද ඔහු කණ්ඩායම් කරන්නේ? என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷனை மறுபடியும் உங்களிடத்திலே அனுப்பும். ඔව් ස්වාමීන් වහන්සේ එවන්නකෝ දූතයව නැවතත් අප වෙත එවන්න. நாங்கள் என்ன பிறக்க போற பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்பிப்பீராக என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறார். ඔව් ස්වාමීන් වහන්සේ ඔබ විසින් එවන්නද දෙවියන් වහන්සේගේ දූතය මනුස්ස නැවත ළඟට ඇවි උපදින දරුවට අප විසින් It is how the promise come alive. කොහොමද මේ පොරොන්දු එමිස්සානේ පැමිණෙන්නේ? தேவன் ஒரு வார்த்தையை சொன்னால் දෙවියන් වහන්සේ වචනයක් කිව්වා. உடனே அடுத்தது மனோவா சொல்லுகிறார், වික්ෂණ ඊළඟට මනෝව කියනවා சொன்னதை நாங்கள் செய்ய ඔබ වහන්සේ කියපු දේ අපි කරන්න. எங்களுக்கு கற்றுத் தாருங்கள். අපට උගන්වා දෙන්න. He didn't want to miss it out. ඔහු එහෙම කිසිවක් අහිමි කරගන්න කැමති උනේ தனது නැහැ. பொறுப்பிலே இருந்து அவன் விழுந்து விட விரும்பவில்லை. තමාගේ වාක්‍යෙම වැටියක් தேவன் கொடுப்பது பரிசுத்தமானது. දෙවියන් වහන්සේ දෙන්නෝනේ සුද්ධ දෙයක්. தேவனுடைய அழைப்பு දෙවියන් பரிசுத்தமானது. වහන්සේ කැඳීම அதை සුද්ධයි. எப்படி காத்துக் கொள்ள வேண்டும்? අපි ඒක කොහොමද ආරක්ෂා இன்றைக்கு කරන්නේ? நமக்கு கொடுத்த ரட்சிப்பு பரிசுத்தமானது. අද ඔබටයි මටයි දුන්න ගැලවීම සුද්ධයි. உங்களுக்கு எனக்கு கொடுத்த அழைப்பு பரிசுத்தமானது. ඔබටයි මටයි දුන්නා මේ කැඳීම கர்த்தர் සුද්ධයි. கொடுத்த சபை பரிசுத்தமானது. සමාව සුද්ධයි. சகோதர சகோதரிகள் பரிசுத்தமானது. ඒ සහෝදර සහෝදරයන් සුද්ධ වී
எங்களுக்கு எல்லாம் தெரிந்த பண்டிதர்களாய் நாங்கள் இருக்கிறோம். අපි මේ කාලේ හැමදේම දන්නවා පඬිතුන් වඩපත් වෙලා. When God says something, gives something, we have to start working with it. උන්වහන්සේ යම් දෙයක් දුන්නොත් උන්වහන්සේ යම් දෙයක් අපිට පෙන්වුවොත් අපි ඒ තුල ඒ දේ තුල වැඩ කරන්න ඕනේ. Amen. Amen. Hallelujah. Hallelujah. And there is a specific instruction. கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை வைத்து குறிப்பிட்ட வழியிலே நீ போக வேண்டும் என்று சொல்லுகிறார். දෙවියන්වහන්සේ නියම කරපු සලස්මත් තමයි නියම කරපු මාර්ගව යන්න ඕනේ කියලා උන්වහන්සේ මෙන්න දෙනවා. அக்கினியை விட்டு விடுவதற்கு காரணம் என்று சொன்னால் අපි ගින්න අතරට හේතුව කුමක්ද? குடித்தன்னு நாங்கள் போவோம். අපි කොහොමද අපගේ සිතේ පදින්න අපි ගමන් All කරන්නේ? road goes to heaven. සෑම මාර්ගයක්ම එන්නේ ස්වර්ගයටයි. அப்படி போகும் பொழுது அக்கினியை அவிக்கப்பட்டு போய்விடுது. එහෙම යනකොට තමයි මේ ගින්න අපතල සිට නිවි යන්නේ. இங்கு மனோவா தேவனிடத்திலே முழங்கால் படியிட்டு விழுந்து வணங்கி கேட்கிறார். මේ සැරේ මනෝව උන්වහන්සේ අපගේ ධනෙකට එමිසර උන්වහන්සේගෙන් අහනවා. திரும்ப அந்த இனத்தை காட்டுகிறார். නැවත ඒක කුමක්ද පෙන්වන්නේ? அவர் ஒரு ஜெப வீரன். தேவ பிரசன்னத்திலே நிற்கிற மனுஷன். ඔව් යාඥා වීරවරයෙක් දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ සිටිනා මිනිස්සෙක්. Amen. ආමේන්. எலியா தேவ பிரசன்னத்திலே போனபடினாலே அவர் போன இடத்துல அக்கினியை வரவழைத்தார். එලියා දෙවියන් වහන්සේ අභිමුඛයේ තියෙන නිසා යන්නෝ සෑම ස්ථානයක මේ ස්ථානයේ ගින්න ඇතුණා. வித்தியாசமான ஒன்றை பார்க்க போகிறோம். අද අපි වෙනස් දෙයක් බලන්න යනවා. Amen. ආමේන්. Hallelujah. Hallelujah. அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்ட பொழுது මනෝව දෙවියන් වහන්සේ කල්ලාව කරපු ගමන් guess what? ඔබ බලන්න මොනවද ඔබ කියනවා මොනවද කියලා? மறுபடி கொடுத்தார். දෙවියන් වහන්සේ මේ ස්ථානයේ පිළිතුරු දුන්නා. சொல்லுங்க தேவன் எனக்கு மறுபடி தருவார். ඔබ කියන දෙවියන් වහන්සේ මට අනිවාර්යයෙන්ම පිළිතුරු දෙනවා. தேவன் எனக்கு மறுபடி தருவார். දෙවියන් වහන්සේ මට පිළිතුරු දෙනවා. Hallelujah. Hallelujah. தேவ தைசியோடு வருகிறதா? දෙවියන් වහන්සේගේ පණිවිඩයක් தேவ දෙනවා. மனுஷன் உன்னோடு பேசுகிறார். දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍ය පත්‍රය அந்த தேவ செய்தி உன்னோடு பேசுகிறார். ඔබේ පණිවිඩය ඔබ நீ என்ன செய்ய வேண்டும்? මොනවද කරන්නේ? முழங்கால் படியிட்டு ඔබ ධනෙ සේදලා දෙවියන් වහන්සේගෙන් අහන්න. பக்கத்துல உட்கார்ந்து பிரச்சனை இருந்தா அவர்கிட்ட கேளுங்க. ලක්කන බලකන ප්‍රශ්නයක් තිබුණත් උන්වහන්සේගෙන් අහන්න. நாங்கள் போய் மற்றவங்களுக்கு கேளுங்க. අපි අනිත් අයගෙන් අහනවා. பாஸ்டர் பேசினாரே භාෂා කතා කරන්නේ அது எனக்கு அடிச்சாரா அவருக்கு அடிச்சாரா? ඒක අරයට ගැවුවද නැත්නම් මට ගැවුවද? Amen. ආමේන්. ஒரு வார்த்தை உள்ளத்திலே வருகிறதா? ඒක වචනයක් අපිට පැමිණෙනවද? தேவனிடத்திலே கேளு. දෙවියන් වහන්සේගෙන් අහන්න. ஆண்டவரே இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? ස්වාමීනි මේ වචනේ අර්ථය කුමක්ද? What you want me to do? මම මොනවා කරන්නද වහන්සේ කැමති වන්නේ? ஒரு சில பேர் என்ன கூப்பிட்டு அப்படி கேட்பாங்க. සමහර මගෙන් අඬගාලා අහනවා. பாஸ்டர் நீங்க பேசுறதோடு பேசிட்டு භාෂාව කතා කරන நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. මොනවද කරන්න ඕන කියලා මම දන්නේ නැහැ. I said praise the Lord. මම ප්‍රශංසා වේවා At least few people are there. ඒ මෙස්සනේ යම් මිනිස්සුන් කොටසක් ඉන්නවා. God wants to speak to them. දෙවියන් වහන්සේ අවශ්‍යයට කතා කරන්න. Hallelujah. Hallelujah. தேவனுடைய சொப்பனத்தை தருகிறாரா? දෙවියන් වහන්සේ අපිට ස්වප්නයක් දෙනවා. சரி. යාඥා தேவனிடத்திலே கேள். දෙවියන් වහන්සේ அதனுடைய அர்த்தம் என்ன? මේක අර්ථය කුමක්ද? நான் என்ன செய்ய வேண்டும்? මම මේ වෙලේ කුමක්ද කරන්න ඕනේ? Hallelujah. Hallelujah. தேவனுடைய தூதனானவர் மீண்டும் வருகிறார். දෙවියන් වහන්සේගේ දූතය නැවතත් එනවා. ஆனா அந்த நேரம் மனோ திரும்பவும் இல்லை, வாயிலே நின்றுட்டார். එමෙස්සනේ මනෝවා කිතේසිකම මෙස්සන්ට ආවෙත් නැහැ. மனைவி ஓடி போய் சொல்லுகிறார். මාර්යා දුවලා ගිහලා කියනවා. தூதனானவரே சொல்லுகிறார். ඒ දූතයා ළඟ කියනවා. கொஞ்சம் பொறுங்க. ටිකක් ඉවසන්න. இது நான் மாத்திரமல்ல. මේක මම විතරක් නෙමෙයි. இதிலே என் கணவன் பங்கடைந்தவனாய் இருக்கிறார். මේකේ මගේ ස්වාපුච්ච පංගුකාරයෙක්ව සිටිනවා. Let me bring him. මම ඌව කෙදවාගෙන ඉන්නම්. Let me bring him to you. මම ඌව කෙදවාගෙන ඉන්නම්. இல்லை நாங்கள் எத்தனை பேர் எங்களுடைய குடும்பங்களை கர்த்தரிடத்திலே சேர்க்கிறதுக்கு வாஞ்சியாய். අද අපි කී දෙනෙක්ද අපගේ පවුල් දෙවියන් වහන්සේකට එකතු කරන්න පිටවාසයෙන් ඉන්නවද? காலம் கடந்து கொண்டு போகுது. டிக் 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 டிக். කාලය ගත වෙලා ටක් ටක් කාලය ගත වෙගෙන යනවා. Amen. Amen. Hallelujah. 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 எத்தனை பேர் வாஞ்சியோடு இருக்கிறோம். අපි කී දෙනෙක් පිටවාසයෙන් ඉන්නවද? உள்ளவர்களை கொண்டு வந்து சேர்த்து අපගේ පවුල් ඉන්නව එකතු කරගන්න நம்முடைய පිණිස வாழ்க்கையிலே பங்குள்ளவர்களை கர்த்தரிடத்திலே கொண்டு வருவது. අපගේ ජීවිතය අවුල් කරන அது ආකාරයෙන් දෙවියන් වහන්සේ මෙතන அவர்களை ගෙනෙන්නේ. உட்பிரவேசிக்கப்படுறதற்கு கர்த்தர் அவர்களோடு பேசுகிறது. දෙවියන් වහන්සේ උන්ගේ කතා කරන පිණිස அவளோடு போய் மனோவாய் கூட்டிட்டு வர. ඒ විකසින් ගිහලා මනෝවාව කැදවාගෙන එනවා. மனோவா வந்து கேட்கிறார். මනෝවාව I වෙලා really enjoyed. That's what I lost in this story. එක්කම මේක අයිති කරගෙන ගත්තේ තව ලස්සනයි මේක. நான் ஒரு டிராமா மாதிரியே நான் நினைத்து பார்த்தேன். මම මේක ටෙල් නැට් එක විතර මමත් සිතලා බැලුවා. மனோவா வந்து அவர்கிட்ட
கேக்குறார். මනෝවිලෝකෙන් අහනවා. தேவனுடைய தூதனானது கேக்குறார். දෙවියන්සේ දූතයවිලා අහනවා. நீதானே இந்த மனைவியோடு சொன்ன இந்த காரியம்? ඔව් අහන දූතයාගේ නුඹද මේ මගේ බාරට මේ පණිවිඩය කිව්වේ? Are you the one you told like this? ඔබද මේ වගේ කිව්වේ මගේ භාර්යාවට? So தூதனார் சொல்றார் yes. දූතයා කියනවා ඔව්. உடனே அடுத்த கேள்வி அவர் சொல்லி கேட்கிறார். විකිසි ඊළඟ ප්‍රශ්නේ වහනවා. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? අපි මොනවද මේ වෙනුවෙන් කරන්න ඕනේ? He is ready to sell him off. அவன் தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே அர்ப்பணித்து கர்த்தருடைய சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்கு முற்றாக ஒப்புக்கொள்கிறார். ඔහු සම්පූර්ණයෙන් ඔහුගේ ජීවිතේ කැප කරලා දෙවියන් වහන්සේ කියපු දේ ඉටු කරන පිණිස සම්පූර්ණව කැප කරා. Do we ever ask God? கர்த்தருக்கு நாங்கள் எப்போது கேட்டிருக்கிறோமா? දෙවියන් වහන්සේ අපි කවදාද ஆண்டவரே இந்த அக்கினியை எனக்குள்ளே ஏன் கொண்டு வந்தீர்? ස්වාමී මේ ගින්නයි උපවාස මාතුලට ගෙනාවේ. இந்த அழைப்பிலே எனக்கு என்ன பங்குண்டு? මේ කැදෙවිතුල මට දෙන පංගුව இந்த කුමක්ද? காரியத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? මේ දේතුල මම මොනවද කරන්න ඕනේ? நான் உமக்கு மகிமையை கொண்டு කොහොමද வருவேன். මම උපවාසයේ මහිමය எப்படி ගෙනදෙන්න ඕනේ? எனக்குள்ளே என்னை காத்துக் கொள்ளுகிறது? ස්වාමී මේ තුලින් කොහොමද මම ආරක්ෂා කරගන්නේ? God never get tired. දෙවියන් වහන්සේ කවදාකවත් වෙහෙසටපත් වෙන්නේ නැහැ. பக்கத்துல பார்த்துக்கணும், நீங்கள் கேட்டால் அவர் பேசுவார். ලක්ෂණයක් ඔබ ඉල්ලුවත් උන්වහන්සේට පෙන්වන්නට වෙනවා. நீங்கள் கேட்டால் அவர் பேசுவார். ඔබ ඉල්ලුවත් උන්වහන්සේ කතා කරන්නට වෙනවා. It's all about your heart condition. ඒ සෑම දෙයක්ම අපගේ හදවතේ ආකල්පය. It's all about you are standing in the presence of the Lord. ඒ සියලු දෙනා උන්වහන්සේ කපුගේ කතරන් තුන සින්නවද? நான் முழுக்க உங்களுடைய மனோநிலை எப்படி ஓடுகிறது? දෛනික ඔබගේ ආකල්පය මොන වගේද දුවන්නේ? தேவன் சமூகத்தில் நிற்கிறோம் நாங்கள் உண்மை. දෙවියන් සබෝගේ ඉන්න එක தேவ பிரசன்னத்தை உணர்கிறோமா? දෙවියන් සබෝගේ අපිට හැඟෙනවද? தேவ பிரசன்னத்தை உணர்வோமானா தேவ பிரசன்னத்தை நாங்கள் தூக்கி செல்ல வேண்டும். උන්වහන්සේ කපුගේ අපි දරාගෙන යන්න ඕනේ. அடுத்த நாள் காலையில் போகும் வரையில அல்லது மதிய வேளையிலே ஜெபிக்கிற நேரம் வரையில ඊළඟ උදෑසන නැත්නම් ඊළඟ දවල් කාලේ යාත්‍රා කරන එක නෙමෙයි. we should be ready to do anything. අපි ඕන දෙයක් කරේ සූදානම් වෙන්න ඕනේ. அவன் வயல்வெளியிலே எந்த வேலையிலே இருந்தான் என்று தெரியாது. ඔය කැතේ මොන වැඩක සිටියද කියලා දන්නේ නැහැ. போய் ஓடி போய் சொன்ன உடனே භාර්යාව දුවලා කියලා කියන ගමන් எல்லாவற்றையும் விட்டுட்டு அவன் ஓடி வருகிறான். සියල්ලම අත්හැරලා දුවගෙන மனைவி යනවා. பின்னாக ஓடி வருகிறான். භාර්යාව පිටිපස්සේ දුවගෙන එනවා. Because God touched her first මොකද දෙවියන් වහන්සේ ඔහු ස්පර්ශ and කරා. she identified first ඔහු එමෙස්සන් හඳුනාගත්ත ප්‍රථමයෙන්. and he was ready to submit. ඔහු සූදානම් සියල්ල කැප කරන්න. Amen. ආමේන්. Hallelujah. Hallelujah. Praise be to God. ප්‍රශංසා වේවා. I just want to go fast a little bit. මට ටික වේගෙන් යන්න අවශ්‍යයි. Fast forward போகிறேன். මට ටික වේගෙන් යන්න යනවා. ஆண்டவர் தூதனானவர் மனோவாக்கு சொல்லுகிறார், ඒ දේව දූතයා මනෝවට කියනවා நான் அவளுக்கு சொன்னபடி அவள் செய்கிறதுக்கு கவனமாய் இருக்க வேண்டும். God doesn't want to give many more explanations. මම කියපු දේ කරන්න අය වග බලා ගන්න ඕනේ. It's a trust between each other. එමෙස්සන තව කෙනෙක් අතර තියෙන විශ්වාසය. கர்த்தருடைய காரியம் என்று வரும் பொழுது நாங்கள் ஒருவரை ஒருவர் நம்ப பழக வேண்டும். දෙවියන් වහන්සේගේ දේ කෙනෙකුට අපි එකිනෙක අපි විශ්වාස කරන්න පුරුදු වෙන්න ඕනේ. Amen. ආමේන්. என்னிடத்திலே வந்து சில பேர் சொல்வார்கள், கர்த்தர் பேசினார்கள். බලකල සමානයි කියලා දෙවියන් වහන්සේ මට කතා කරා. நாங்கள் ஒரு நாளும் கேள்வி கேட்க மாட்டேன். මම කවදාකවත් ඔහුගෙන් ඔයාගේ ප්‍රශ්න අහන්නේ எப்படி නැහැ. அவர் உங்களோடு பேசினார்? කොහොමද උන්වහන්සේ මත් එක්ක කතා කරේ? That is not my business. ඒක මගේ වැඩක් නෙමෙයි, මගේ බිස්නස් එකක් නෙමෙයි. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Between you and God, ඔබයි දෙවියන් I වහන්සේ have to trust my God can speak to anybody. මම විශ්වාස කරනවා දෙවියන් වහන්සේ අපිට ඕන කෙනෙක්ගෙන් කතා It's not කරන්න. necessary God has to speak to me or speak through me. දෙවියන් වහන්සේ මාතුලේ මාරගෙන නැත්නම් මාතුලේ කතා කරන්න. சபையை பற்றின காரியங்கள் yes. සභාවේ කෙනෙක් දේවල් ඔව්. Amen. Amen. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களோடு பேச வேண்டும். නමුත් ඔබගේ පුද්ගලික ජීවිතයේ දෙවියන් நீங்கள் වහන්සේ அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ඔබ දැනගන්න ඕනේ විශ්වාසය பழக்கப்பட வேண்டும் என்று ඔබ விரும்புகிறார். ඒකට පුරුදු වෙන්න ඕනේ කියලා நீங்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் ඔබ என்று ඒකට පුරුව ලබන්න ඕනේ කියලා උන්වහන්සේ කැමති වෙනවා. உங்களுக்காக நான் ஜெபிக்க முடியும். ඔබ වෙනුවෙන් මට යාඥා කරන්න පුළුවන්. விசுவாசத்தோடு நான் ஜெபிக்க. මම ඇදහිල්ල යාඥා කරනවා. Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. நோவாக்கு தேவனானவர் சொல்லுகிறார், ඒ මනෝවට දෙවියන් වහන්සේගේ දූතයා කියනවා என்னன்னு சொல்லவில்லை, මොනවද කියලා කිව්වනේ? நான் அவளுக்கு சொன்னபடி எல்லாம் அவள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். ඇයට මම කිව්ව දේ සෑම දේ කරන්න ඇයව වග බලා ගන්න
උනේ. அப்பொழுது மனோவா சொல்றான், ஓகே, ඒතර මනෝවා කියන හරි. I accept it. මම ඒක පිළිගන්නවා. But I want to appreciate you. නමුත් මට ඕන ඔබ අගය කරන්න. நான் உங்களுக்கு சாப்பாடு செய்து கொண்டு வருவேன். මම ඔබට ආහාරයක් ගෙන දෙන්නම්. அப்பொழுது தூதனானவர் ஒரு காரியத்தை சொல்றார். ඒතර දූතයා වනේ මිනිස්සු එක දෙයක් කියනවා. I didn't come to eat with you, I brought a message. මම ඔබත් එක්ක ආහාර ගන්න නෙමෙයි ඔබට පණිවිඩයක් දෙන්න පිණිස තමයි ආවේ. Amen. ආමේන්. Because the connection should be between God and them. ඒ සම්බන්ධතාවය තිබෙන්නේ ඇයි දෙවියන් වහන්සේ අතර. Amen. Amen. அதனால நீ கொடுக்க பழகு. ඒක තමයි මේ දෙන්න පුරුදු වෙන්න Give ඕනේ. it away. ඒ දෙනව මාර්ගය පුරුදු Take වෙන්න it ඕනේ. in. Not to take it in. ඒ අපි තුලට අරගන්න நாங்கள் නෙමෙයි. உள்ளுக்கு எடுக்கிறதல்ல, நாங்கள் கொடுக்க பழக வேண்டும். අපි අතුලට ගන්න தேவனுக்கு கொடுக்க பழக வேண்டும். දෙවියන් වහන්සේ යුතුය ஆத்மாக்களை கர்த்தருடையது. ආත්ම දෙවියන් වහන්සේගේ திட்டம் தேவனுடையது. ඒ සැලසුම දෙවියන් யாரை எப்படி වහන්සේගේ பயன்படுத்துறது என்பது தேவனுடையது. කොහොමද පාවිච්චි කරන්න ඕනේ කියලා දෙවියන් වහන්සේගේ වැඩ. அவன் சொல்கிறான், ඔහු කියනවා நீ கர்த்தருக்கு பலி செலுத்த விரும்பினால் ඔබ දෙවියන් වහන්සේට පූජාවක් ඔප්පු කරන්න කැමති නම් அதை நீ செய். ඔබ ඒ දේ කරන්න. Amen. ආමේන්. அதை நீ செய். ඔබ ඒ දේ කරන්න. Here the major point comes. එමෙසනේ ප්‍රධාන කරුණ පැමිණෙනවා. அவன் கேட்கிறது போது பேர் என்ன? ඔබට ඔබගේ නාමය කුමක්ද? அவன் சொல்றான், நீ ஏன் என் பேரை கேட்கிறாய்? ඔබට ඇයි ඔබ මගේ නම අහන්නේ? அது அதிசயம். ඒක ආශ්චර්යයි. அதிசயம் என்று சொன்னால் ඒ ආශ්චර්යය කියලා කියන්නේ beyond your understanding. ඔබට ඒක තේරුම් ගන්නට බෑ. ඔබගේ உனது அறிவுக்கு அப்பாற்பட்டது. ඔබගේ තේරුම් ගැනීමට එහා සිදුවෙන දෙයක්. Amen. Amen. Hallelujah. Hallelujah. உன் அறிவுக்கு அப்பாற்பட்டதை தேடி நீ வெளிக்கிடாதே. ඔබගේ දැනුමට එහා තිබුණ දේ දැනගන්න ඔබ தேவனுக்கு வெளிப்படுத்துறதை பெற்றுக்கொள். දෙවියන් වහන්සේ නිරදන කරන දේ විතරක්ම ලබා ගන්න. தேவனிடத்திலே காரணம் கேளாதே. දෙවියන් වහන්සේගේ කරුණු කාරණා අසන්න එපා. Hallelujah. Hallelujah. Praise be to God. සල්සා වේවා. அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், ඊළඟ අපි දකිනවා அவன் பலியை கொண்டு வந்து அங்கு செலுத்தின பொழுது එමෙසන පූජාව කළ ඔප්පු කරන පසුව பலியை கொண்டு வந்து கன்மலையிலே வைக்கிறான். ඒ පූජාව කරන්නේ පර්වතය උඩ තබනවා. Amen. Amen. பலியை கொண்டு வந்து அங்கே வைக்கிறான். ඒ පූජාව කළ කොහෙද තබන්නේ? கன்மலையிலே வைக்கிறான். ඒ පර්වතය උඩ තබනවා. கன்மலையிலே வைத்த பொழுது ඒ පර්වතය මත තබලා கன்மலையில் இருந்து அக்கினி எழும்பிற்று. ඒ පර්වතයේ සිට ගින්න මෙස්සට சொல்லுங்கள், கன்மலையில் இருந்து அக்கினி எழும்பிற்று. ඒ පර්වතයේ මත සිට வானத்திலே இருந்து அக்கினி வரவில்லை. ඒ ආශිසර ගින්නාවේ கன்மலையிலே இருந்து அக்கினி எழும்பிற்று. ඒ පර්වතයේ සිට මෙස්සට ගින්න නැගුණා. Hallelujah. 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 பலி ඔබගේ පූජාව கொடுத்தல் ඔබ කැපකිරීම கிறிஸ்துவின் கன்மலையிலே இருக்குமானால் ඊශ්වරයන්ගේ அக்கினி உனக்குள்ளே இருந்து புறப்படும். ඒ ගින්න ඔබ තුළ විසිර அக்கினி පිටත් உனக்குள்ளே இருந்து பற்றி ඒ எரிய. ගින්න ඔබ තුළ සිට දැල්වෙන්න. Hallelujah. அந்த பற்றி எரிகிறதிலே தூதனானவர், the messenger, the அக்கினி வந்து பரலோகத்தை நோக்கி பற்றி ඒ எரிய. දැල්වෙන මෙස්සනේ ස්වරයේ ගින්නෙන්න ස්වර්ග දිස බලා ඒ அதிலே මෙස්සනේ தூதனானவர் ஏறி போயிட்டார். ඒ මෙස්සනේ දූතය මෙස්සනේ නැගලා යන්න කියා. எத்தனை பேருக்கு இந்த அக்கினி வேணும்? කීදරකට මේ ගින්න අවශ්‍යද? வானத்திலிருந்து வருகிற அக்கினி வேணுமா? ආශිසර පැමිණ ගින්න අවශ්‍යද? கன்மலையிலிருந்து பற்றி எரிந்து வானத்தை நோக்கி போற அக்கினி ඒ வேணும். පර්වත සිට ගින්න පැමිණ ස්වර්ග I දිස said, Lord, I want to have that fire. මට අවශ්‍ය මේ ගින්න. அதுதான் அதிசயம் என்று வேதம் சொல்லுது. ඒක තමයි ආශ්චර්යය කියලා බයිබලයේ පවසන්නේ. They cannot understand. ඒක මට තේරුම් ගන්න බෑ. அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ඔවුන්ට ඒක දැනගන්න බැරුව ගියා. கண்மலைக்குள்ளா இருந்த அக்கினி எப்படி வர முடியும்? පර්වත සුළතේ කොහොමද ගින්න පැමිණෙන්නේ? இதே கண்மலை මේ පර්වතය இன்று ஒரு பலிபீடமாய் இருக்கிறது. එමෙස්සනද පූජාවක් கண்மலையிலே அவன் தனது பலியை வைத்தான். ඒ පර්වතය මත පූජාව තබුවා. கண்மலை பலிபீடமாய் மாறிற்று. ඒ පර්වතයේ පූජාවක් ලෙස පූජා කරන ස්ථානයක් ලෙස වෙනස් கிறிஸ்து වුණා. தன்னையே பலியாய் செலுத்தினதினாலே විශ්වාසයෙන් තමාම அவரே எங்களுடைய பலிபீடமாய் மாறியிருக்கிறார். උන්වහන්සේ අපේ පූජාවක් වඩ Hallelujah சொல்லுங்க. Hallelujah சொல்லுங்க. அவரே எங்கள் பலிபீடம். උන්වහන්සේ තමයි අපගේ පූජාසනය. அந்த கண்மலையிலே நாங்கள் நிற்கிறோம். ඒ පර්වතය මත அந்த අප கண்மலையிலே எங்களை படைத்திருக்கிறோம். ඒ පර්වතය මත அந்த கண்மலையிலே எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம்.
இருக்கிறோமா? அப்படியானால் பலி அக்கினி பரலோகத்துக்குரியதாக இருக்கும். நோக்கி செல்வதாக எடுத்து செல்கிறதாக இருக்கும். பதில் உண்டாகும். வர்க்கமாக போகிறது. ஜெபத்தை முடிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறோம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. உனது பலிபீடம் ஒன்றே ஒன்றுதான். கல்மலை ஒன்றே ஒன்றுதான். அக்கினி ஒரே இடத்தில் தான் புறப்பட வேண்டும். அக்கினி உனக்குள்ளே இருந்து புறப்பட வேண்டும் என்று சொன்னார். அந்த கல்மலை உனக்குள்ளே இருக்க வேண்டும். கிறிஸ்து கல்மலை அங்கே இருக்க வேண்டும். அதிலே நீ பலி செலுத்த பழக வேண்டும். அவர் உணர்வுள்ளே கண்மலையாய் இருக்கும் வரை இந்த பலிபீடத்திலே பலிபீட அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். நாங்கள் வேதத்திலே பல அக்கினிகளை பார்த்தோம். அக்கினி பட்சித்து போட்டது. அந்த பலியை எரித்து போட்டது. இப்படியாக எல்லாம் பார்க்கிறோம். இந்த பலி பரலோகத்தை நோக்கி அக்கினி பரலோகத்தை நோக்கி தேவ பிள்ளைகளே, this is what the God says to us today. நாங்கள் வைக்கிற ஒவ்வொன்றும் கிறிஸ்துவின் கண்மலை மேலே அந்த பலிபீடத்துக்கு நாங்கள் கொண்டு வர வேண்டும். பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த பலிபீடம் கனத்துக்குரியதாய் காணப்பட வேண்டும். கனத்துக்கு குறைவான எதுவும் அந்த இடத்திலே கொண்டு வரக்கூடாது. அந்த இடத்திலே இருக்கிறது பரிசுத்தமானது. Hallelujah. Hallelujah. Praise God. தேவ பிள்ளைகளே, தெரிவு உங்களுடையதாக. என்றால் கர்த்தர் மனோவாவை தெரிந்தது போல உன்னை தெரிந்திருக்கிறார். அந்நியற்றவர்களாய் நாங்கள் இருந்திருக்கலாம். மற்றவருடைய பார்வைக்கு ஏளனப்பட்டவர்களாய் இந்த தேசத்திலே மாத்திரமல்ல, சபையை தாழ்வாக பார்த்த நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தருடைய அக்கினியை எரிவதனால் இப்பொழுது அதிசயம் விளங்குகிற நாட்களாய் குன்றி போனவர்கள் அல்ல, படுத்துகிறது உங்களோடு இருக்கிறார். அந்த கண்மலை இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட பொழுது சொல்கிறார், அந்த கண்மலை அவர்களோடு வந்ததினாலே அந்த கண்மலையிலே இருந்து தண்ணீர் எடுத்தார்கள். அந்த கண்மலை இயேசுவே என்று கொள்கிறது. அதே கண்மலை இன்று உன்னோடு இருக்கிறது. Unless you recognize it. Let the fire rise up. Just stand up in the presence of the Lord. I feel God is saying, search your heart. ஏசாயாவின் புஸ்தகம் சொல்கிறது, பரிசுக்கப்பட்ட கல்லை நான் சீயோனிலே வைப்பேன். அதை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். அதிலே ஓடுகிறவன் உடைக்கப்பட்டான். அந்த கல், அந்த கன்மலை இயேசு கிறிஸ்து. உங்களை நீங்களே கேட்டு பாருங்க.
Do I really feel that? ඇත්තටම අපිට ඒක හැඟෙනවද? The rock. ඒ පර්වතය. Because there we are going to keep your sacrifice. මම අපගේ කැපකිරීම අපි මේ ස්ථානේ තමයි කරන්න ඕනේ. அந்த கண்மலையில இருந்துதான் அந்த அக்கினி புறப்படும். ඒ පර්වතයේ සිට තමයි ඒ ගින්න පිටත් වෙන්න යන්නේ. அது பரலோகத்தை நோக்கி எழும்பப்போ. ඒක ස්වර්ගයේ දෙස බලා නැගෙන්න යනවා. இத்தனை காலம் பரலோகத்திலிருந்து அக்கினி வந்தது போதும். මෙච්චර කාලයක් ස්වර්ගයේ සිට ගින්න අපේක ඇති. இயேசு சொன்னார் அக்கினியை கூட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரியும். ඒ ශ්වාසකමම ගින්න තමන්ටම එක දැන්ම දැල් වෙනවා. எத்தனையோ தடவை அக்கினியை அவர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். උන්වහන්සේ බොහෝ වතාවන්නේ ගින්න වගුරු මිශ්‍රණය. There is a better place for you. නමුත් එමෙස්සට අපිට ස්ථානයක් තිබෙනවා. A place of rest. ඒ ස්ථානය අපේ ස්ථානය. இந்த கண்மலையின் மேலே அந்த அக்கினி பற்றி எரியும் பொழுது ඒ පර්වතයේ මතේ ගින්න දැල් වෙනකොට you will have rest. ඔබට තියෙන මේ ස්ථානයේ සහනය. அந்த அக்கினியை பற்றி எரிய செய்தவர் கர்த்தராய். ඒ ගින්න දැල් වෙන්න සලස්වන්නේ දෙවියන් වහන්සේ. கிதியோன் தேவன் அழைத்த பொழுது ගිඩියෝන දෙවියන් වහන්සේ කැදවපු ගමන් கிதியோனும் இதே மாதிரி கண்மலையிலே ගිඩියෝන මේ වගේ පර්වතයේ මත பலியை வைத்த பொழுது පූජාසනයේ පූජාව තබපු ගමන් தூதனானவன் தன் தடியை நீட்டி அதிலே அக்கினியை கொண்டு வந்தான். ඒ දූතයවන එමිස්සාන දෑත් එක්කල එමිස්සාන ගින්නක් ගෙනාවා. அது அப்படியே எரிந்து போயிற்று. ඒක එහෙම දැල් වුණා. கிதியோனுடைய காலம் முடிந்தது. ගිඩියෝන්ගේ කාලය ඉවරයි. சிம்சோனுடைய காலம் முடிந்தது. ඒ සම්සන්ගේ කාලයත් ඉවරයි. ஆனால் அவர்கள் முடிந்து போன காலம் என்று நினைத்த பொழுது නමුත් ඒ උන්ගේ කාලය ඉවරයි කියලා හිතපු ගමන් ஆண்டவர் மனவாக்கு மனைவிக்கு ஒரு புதிய எதிர்பார்ப்பை கொடுத்தார். දෙවියන් වහන්සේ මනෝවටත් ඔහුගේ භාර්යාවට අලුත් බලාපොරොත්තුවක් දුන්නා. ஒரு புதிய காரியத்தை அவர்களுக்குள்ளே புறக்கச் செய்தார். අලුත් දෙයක් ඔහු තුළ ඉපදෙන්න සැලැස්සුවා. இன்றைக்கு அதே காரியத்தை கர்த்தர் உனக்குள்ளே செய்கிறார். අද ඒ නියම දෙවියන් වහන්සේ ඔබ ஒரு තුළ புதிய කරන காரியத்தை புறக்கச் செய்கிறார். අලුත් දෙයක් උන්වහන්සේ ஒரு எதிர்பார்ப்பை உனக்கு தருகிறார். අලුත් බලාපොරොත්තුවක් ඔබ කරනවා. උන්වහන්සේ ඔබගේ පර්වතයයි. கிறிஸ்தியனின் கண்மலை. ක්‍රිස්තුස් නැමැති පර්වතය. அந்த கண்மலைக்குள்ளே அக்கினி. ඒ පර්වතය තුළ ගින්න. அந்த அக்கினி கண்மலையிலே இருந்து எழும்பும். ඒ ගින්නේ පර්වතයේ සිට මෙසනේ ගින්න அதன் පැමිණෙනවා. மேலே அந்த பலியை வைக்கிறார். ඒ මැත්තේ ඔබගේ පූජාව ඔබ තබනවද? உன் ஆசைகள், ඔබගේ ආශාවන්, உன் தேவைகள், ඔබගේ අවශ්‍යතාවයන්, உன் வாஞ்சைகள், ඔබගේ පිපාසයන්, உன் அங்கலாய்ப்பு, ඔබගේ තැතිගැන්වීම, தோல்வி, ඔබගේ පරාජය, உன் பலவீனம் ඔබගේ දුර්ලභම இந்த கண்மலையின் மேலே கொண்டு வா. ඒ පර්වතය මත ඔබ ගෙනෙන්න. That's a powerful thing that's going to happen. එමෙස්සනේ බලවත් පුදුම දෙයක් වෙන්න යනවා. இதை வைத்து விட்டு பாரு. ඔබේ දේ මෙස්සනේ තබල බලන්න. I see the rock is shaking. මම දකින එමෙස්සනේ ගල එමෙස්සනේ පෙරලනවා සෙලවෙනවා. அக்கினியாலே வெளியே வருவதற்கு එමෙස්සනේ ගින්න පිටතට එන්න. கமானி நிற்கிறது. ඒ සූදානම්ම තිබෙනවා. Just give it to him. ඔබ වහන්සේ වෙත ඔබ බාර Just කරන්න. lay it down to him. ඔබ වහන්සේ ඉදිරිය ඔබ දරනමන්න. Shalamalavakosho. Ia parateremeke. Lay malavaka. You know it. You know it. You ඔබ know it. දන්නවා ඔබ දන්නවා. This is the time. මේ වෙලාව. இதான் காலம் இதான் நேரம். මේ කාලේ මේ වෙලාව. உன் பிள்ளைகளை உன் குடும்பங்களை ඔබගේ දරුවන් ඔබගේ පවුල கர்த்தருக்காய் கொண்டு வந்த அக்கினி பற்றி எரிய வேண்டும். දෙවියන් වහන්සේලා ගෙනල්ලා ගින්න දැල් වෙන්න ඕනේ. நோவா தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவனாய் නෝවා දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට පිපාසන කෙනෙක්ව සිටියා. அவன் ஜெபிக்கிற மனுஷனாய்த்தான் இருந்தான். ඔය යාඥා කරන මිනිස්සෙක් තමයි සිටියේ. ஆனால் தேவன் தூதனானவர் வந்தார் என்று சொல்லப்பட்ட பொழுது නමුත් දෙවියන් වහන්සේගේ දූතයා මෙස නාවක් වුණාට පසුව அவன் தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறான். ඔව් දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට පිපාස වුණා. நீ ஜெபிக்கிறது உண்மை. ඔබ යාඥා කරන එක ඇත්ත. ஆனால் தேவ பிரசன்னத்தை கேள். නමුත් දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය ඉල්ලන්න. அப்பொழுது அந்த கண்மலையை காண முடியும். එතකොට තමයි මේ පර්වතය අපට දකින්න පුළුවන්. ஷுலமரபா හලෙලූයා ஷிகதே ස්වාමීනි හලෙලූයා. லோமாரிகா தீரமகதலவலா ස්වාමීනි හලෙලූයා.
Thank you, Lord Jesus. స్తుతి యేసుని. Shokolobo rokotoru belike delini karabane. Shokolobo kotoru belisi. நொந்து கொள்ளாதே, உன்னை நீயே நொந்து கொள்ளாதே. ඔබ වර්ධනපත් කරගන්න එපා, සදව ගන්න එපා. Leave every gossip. සෑම අනවශ්‍ය දේවල් අත්හරින්න. மற்றவருடைய சொற்களை தூக்கி எறிந்து போடு. අනිත් අයගේ කතාවන් ඔබ අත්හරින්න අයින් කරලා சொல்லில் அடிபட்டு நிற்கிறாயா? ඔබ වචන වලින් ඔබ ඇවිල්ලා පාර ගන්න සිටිනවද? වේදනාවෙන් සිටිනවද? கண்மலைக்கும் அதையே செய்தார்கள். ඔවුන්ගේ පර්වතයට එදා ඒ දේම කරා. கண்மலையாகிய கிறிஸ்துவுக்கும் அதையே செய்தார்கள். ඒ පර්වතයේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේලාත් ඒ දේම කරා. அந்த கண்மலையிலே நீ ඒ පර්වතයේ මත ඔබ සිටින්න. அவர் அந்த சொல்லடிகளை தாங்குவார் உனக்காக. උන්වහන්සේ වචන සියල්ල ඔබ වෙනුවෙන් දරා ගන්නසේක. அவர் ஏற்கனவே அதற்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். උන්වහන්සේ කලින් මේ වෙනුවෙන් සියල්ලම කරලා ඉවරයි. As long as you lay your life, உன்னுடைய வாழ்க்கையை கண்மலையிலே பலியாக கொடுக்கும் வரை ඔබගේ ජීවිතයේ පර්වතයේ මත පූජා පිණිස දෙන තුරු அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ මේ ස්ථානේ බලාගෙන සිටිනවා. ஏனென்றால் நீ பற்றிய நீர் அக்கினியாயிருக்கிறாய். මන්ද ඔබ දැල් වෙන ගින්නක් මේ සිරින්ට ඕනේ. அந்த பலிபீடத்திலே நீ இருக்கும் பொழுது ඒ පූජාසනේ මත ඔබ உனக்குள்ளே இருந்து அந்த அக்கினி புறப்படும். ඔබ තුල සිට ගින්න පිටත් වෙන්න කියනවා. அது தேவ அக்கினி. ඒක දෙවියන් වහන්සේගේ ගින්න. அது தேவ அக்கினி. ඒක දෙවියන් වහන්සේගේ ගින්න. தேவ தூதரானவர் அதிலே ஏறி போன பொழுது දෙවියන් වහන්සේගේ දූතයා මේ මිස්සර නැගලා යනකොට அவர் ஏறி பரலோகத்துக்கு போயிட்டார். මේ මිස්සර නැගලා ඔහු ස්වර්ගයට ගියා. இங்கே நோவாவும் மனைவியும் தாழ விழுந்து வணங்கினார். මේ මිස්සරේ මනෝවසවගේ භාර්යාව බිම වැට They surrender all to God. සියල්ලම කැප කර උන්වහන්සේ දෙනියේ. ஷலமலகொத்துரு. හලෙලූයා ස්වාමිනේ. கரங்களை உயர்த்தி கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள். ඔබ දැක්ක ස්වාමීන් කියන්නේ Unless you surrender, ඔබ උන්වහන්සේට කැප කරන තුරු that fire cannot burn. ඒ ගින්න ඔබ තුල දැල්වෙන්න විදියක් නැහැ. This is all about you and God. මේ සියල්ල ඔබයි දෙවියන් වහන්සේ අතර. ஷலமலகொத்துரு. හලෙලූයා ස්වාමිනේ. ஷலமரைக்கத்தேரிதேரிக்கத்தேரி. හලෙලූයා ස්වාමිනේ. கண்களை திறவுங்கள். ස්වාමීන්ගේ දෙන විවෘත කරන්න. கண்களை திறவுங்கள். දෙන විවෘත කරන්න ස්වාමීන්. கண்டுகொள்ள கண்களை ඔබ திறவுங்கள். වාසව දැක ගන්න දෙන විවෘත කරන්න. இயேசுவே. යේසුනි. ஷலமரபபபபபபப. ரொக்கோஹோஷேக்கேதேரிமா. ரொக்கோலோகோலோகோஷே. ரெக்கேதேமஹாந்திகா. Yes, 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 yes. Yes, अन्य भाषा में අන්‍ය භාෂාවෙන් කතා කරන්න. अन्य भाषा में එලෙස අන්‍ය භාෂාවෙන් කතා කරන්න. Let that fire, let that fire, ඒ ගින්න ස්වාමිනේ ගින්න. let that fire. ඒ ගින්න ස්වාමිනේ. ඒ ගින්න ස්වාමිනේ. ඒ ගින්න ස්වාමිනේ. உள்ளாயிருந்து மத்தியேறிய ඔබ තුල සිටේක දැල්වෙලා. ඔබ තුල සිටේක නැගෙවා. கிறிஸ்துவோடு நீ நிற்கையிலே විශ්වාස සමග ඔබ සිටේක විශ්වාස කරව කැප කරලා ඉන්නකොට ඔබ තුල සිටේ ගින්න නැගෙනවා. ඔබ ඉල්ලන්න. උන්වහන්සේගේ ඉල්ලන්න ස්වාමිනේ. උන්වහන්සේගේ ඉල්ලන්න. ඒකසෝ උන්වහන්සේගේ ඉල්ලන්න. ඉන්න ස්වාමිනේ. ඔය ස්වාමිනේ. විශ්මිතයි ස්වාමිනේ. ආයෙත් ඔබ යාත්‍රා කරන්න. හැමකලේ ගින්න පැමිණේවා. ගින්න පැමිණේවා. Yes, thank you, Lord God. Thank you for joining us. If you would like to hear the full sermon by Reverend Robert Mithranesan, please contact us at 00965 55
with you all.